Thank you. Good evening, everyone. And Tamil we came it today. We have another session. So இந்த செஷன்ல ராஜேஷ் கண்ணாஜி வந்து எடுக்கிறாங்க. ராஜேஷ் கண்ணாஜி வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூ மைட் பி நோன் அபவுட் ஹிம் 14 plus years of industry experience he is having. And his career வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஏஐல வந்து இஸ் கேரிங் ஆன் ஆக்சுவலி டு பி. ஸோ அது போக எவ்ரி வேரியஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் கூட அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இயர்ஸா, எனக்கு தெரியாம இவ்வளவு இது தெரியாது, இஸ் இன்டென்சிவ்லி டிராவலிங் அக்ராஸ் த கண்ட்ரி, எஸ்பெஷலி பாம்பேல இருந்து கீழே டவுன் சவுத் வரைக்கும் நமக்கு இஸ் டிராவலிங் அண்ட் இன்டராக்டிங் வித் தம் மோஸ்ட்லி ஆன் வீக்லி பேசிஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் லேர்னிங் ஜேர்னில. ஸோ டுடே அவர் எடுத்திருக்கிற டாபிக் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து இது இந்த கோர்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் ஏஐ எப்படி டேட்டா இன்ஜினியரிங்ல ஒரு முக்கியமான பார்ட் வகிக்குது. ஏன்னா நீங்க நம்மளோட கோர்ஸை பாத்தீங்கன்னாலே வித் ஏஐ டேட்டா இன்ஜினியரிங் டூல்ஸ் எல்லாம் இது பண்றப்போ வி ஃபிக்ஸ்டு ஒன் கைண்ட் ஆஃப் ஃபீஸ் ஒன்று. ஆனா வித்தவுட் ஏஐ நீங்க வந்து பண்றீங்கன்னாக்கா அந்த ஃபீஸோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஏன் அது, அதுல என்ன கத்துக்க போறோம், இது வந்து எப்படி இருக்கும், எனக்கு டேட்டா இன்ஜினியரிங்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்ற ஒரு பீப்புளா இருக்கட்டும், இல்ல எனக்கு டேட்டா இன்ஜினியரிங் இதெல்லாம் தெரியும், இந்த பாயிண்ட்ஸ்ல நான் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு பாக்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த செஷன் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ எனாமஸ் வேல்யூ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓவர் டு ராஜேஷ், ப்ளீஸ் கேரி ஆன். Thanks a lot, G. Thanks, Sundarji, for your warm welcome introduction about me. Thank you so much. First of all, thanks everyone for joining. Uh, I know Saturday evening எல்லாரும் பிஸியாக இருப்போம். கண்டிப்பாக லைக் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் தட் எல்லாரும் ஜாயின் பண்ணது ரொம்ப ஹாப்பி. தமிழ் பூமி டெக்னாலஜிஸோட அசோசியேட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. சுந்தர்ஜி சொன்ன மாதிரியே தான். ஸோ வி ஹவ் பீன் ஆல்வேஸ் ட்ராவலிங் வித் டேட்டா ஏஐ நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் டு கிவ் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப். அப்புறம் இன்னைக்கு என்ன அஜெண்டா, என்ன பார்க்க போகிறோம், லைவ் டெமோ, என்னென்ன கற்றுக்க போகிறோம், எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க போகிறோம், இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ டு டாக் அபவுட் மீ, ஐம் ராஜேஷ். முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ ஹாவ் லைக் க்ளோஸ் டு 15 years ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் ஃப்ரம் 2011. ஸோ இதில் பார்ட் டைம் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது க்ளோஸ் டு 11 years. ஒரு ஆல்மோஸ்ட் 3,850 ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நாட் ஃப்ரெஷர்ஸ், ஐ மீன் நாட் ஃப்ரெஷர்ஸ் இன் த சென்ஸ் காலேஜ் பாஸ் அவுட்ஸ் கிடையாது, இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ். 2 years எக்ஸ்பீரியன்ஸ், 15 years எக்ஸ்பீரியன்ஸ், 20 year எக்ஸ்பீரியன்ஸ்னு வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ்க்கு 3,850 ஓவர் த பீரியட் ஆஃப் 11 years. இதில் டேட்டா மட்டும் எனக்கு 12 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஐ வில் ஷோ யூ மை ரோட் மேப் ஆல்சோ. நான் எதில் என்னுடைய கெரியர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்றது நான் ரோட் மேப் காமிக்கிறேன். ப்ளஸ் தமிழ் பூமியோட அசோசியேஷன் லாஸ்ட் ஜான்வரி 2024 ஜான்வரியிலேருந்து அசோசியேட் ஆகிருக்கேன். பிஃபோர் தட் வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ்க்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன் ஓவர் மை 12 years ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸில். இந்த 2 yearsல 6 பேட்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் 7th பேட்ச் வர்ச்சுவலி. எல்லாமே வர்ச்சுவல் தான். வீக் டேஸ் கிளாஸஸ் மண்டே டு ஃப்ரைடே 6:30 to 7:30 AM. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது டேட்டா இன்ஜினியரிங் தான் ஃபோக்கஸ் பண்ணது. பிகாஸ் டேட்டா இன்ஜினியரிங் நல்ல டிமாண்டாக இருந்தது. ஆஸ் யூ நோ, நீங்கள் ஜஸ்ட் கூகுளோ சாட் ஜிபிடி ஜெமினை எந்த ஒரு ஜெனே போயிட்டு நீங்கள் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங், வாட் யூ வில் எக்ஸ்பெக்ட் இன் 2026 அப்படின்னு அடிச்சு பாருங்கள் ஃப்ரம் டேட்டா இன்ஜினியரிங். யூ வில் கம் டு நோ வாட்ஸ் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்கள் பீங் அ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், எஸ்எம்இஸ் சொல்கிறதுக்கு பதில் நீங்களே உங்கள் செல்ஃபாக நீங்கள் வந்து யூனோ லேர்ன் பண்ணலாம். என்ன அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன மார்க்கெட் இருக்குது இப்போது டேட்டா இன்ஜினியரிங்க்கு. எல்லாருமே ஏஐன்றது ஒரு பஸ் ஆகிடுச்சு இப்போது. ஒரு காலேஜ் போனாலும் அதில் காலேஜில் இருக்கக்கூடிய சிலபஸில் ஏஐ நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு அவுட்லெட் இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏஐயோட இன்னோவேஷன் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது. அஃப்கோர்ஸ் ஐடிலையும் பார்த்தீங்கன்னா தேவர் லைக் லாட் ஆஃப் ட்ரான்சிஷன் ஹேப்பனிங். பட் டேட்டா இன்ஜினியரிங்லேருந்து யாரும் வந்து ஏஐக்கு வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்சிஷன் ஆக முடியாது. த திங் இஸ் டேட்டா இன்ஜினியரிங் தான் இருக்கணும் கண்டிப்பாக. பிகாஸ் வித்தவுட் யூ ஹாவ்
டேட்டா இன்ஜினியரிங் இன் யுவர் கம்பெனி, ஏஐக்கு வந்து ஸ்கோப் கிடையாது. ஸோ யூ கோ நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் 80 to 90% ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங்கோட டிமாண்ட் இருக்கும். அதுலேருந்து தான் ஏஐ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர ஒரு கம்பெனியில் ஏஐ மட்டுமே ரன் பண்ணி பிஸ்னஸ் நடத்த முடியாது. வி நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் கிளென்ஸ்டு டேட்டா, எவ்ரி திங், குவாலிட்டி ஆஃப் டேட்டா இஸ் தேர். நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் மோர் தென் 120 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பேட்ச் 6 வரையும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ திஸ் இஸ் பேட்ச் 7. இதில் ஒரு சின்ன அடிஷன் என்ன அப்படின்னா, ரைட் ஃப்ரம் திஸ் பேட்ச் we are not only focusing on cloud data engineering, we are also additionally adding AI flavor as well. AWS தான் நம்ம எடுக்க போகிறோம். as you know நிறைய cloud vendors இருக்காங்க, நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் AWS is one of the cloud vendor. AWS data engineering ஓட சேர்த்து ஏஐயும் நாங்கள் கிளப் பண்ண போகிறோம். பிகாஸ் as we know there were like lot of demand is coming up with AI tools. I'm not talking on GenAI, real time RAG, ரியல் டைம் எல்எல்எம் மாடல்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 45-50 minutes இன்ட்ரெஸ்டிங்காக டெமோக்கு அவனை காமிக்கிறேன். ஐ வில் ஆல்சோ ஷோ யூ லைக் கப்பல் ஆஃப் மார்க்கெட் ஷேர்ஸ், உங்களுக்கு ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அட்மின் டீம். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் லாஸ்ட் 5 to 10 minutes வில் ஹேவ் அ Q&A செஷன் ஆஸ் வெல். கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இப்போ டெமோ பற்றின டீட்டெயில்ஸ், கெரியர் உங்களுக்கு என்ன கெரியர் ரோட் மேப் ஃபார் 2026, நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஏதாவது எந்த டொமைனில் வேணால் இருக்கலாம், நான் ஐடியில் இருக்கலாம், ஐடிலேயே வேறு டெஸ்டராக இருக்கலாம், எப்படி நீங்கள் ட்ரான்சிஷன் ஆகணும், எனி கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் ஓப்பன் டு யூ, எவ்ரி திங், ரைட்? ஆல் லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். All right, I hope the screen is visible now. A short slides, okay, ஒரு 8-9 slides தான் வச்சிருக்கேன். I don't want to bombard everything, all materials with slides itself, just to show what today we are going to see. என்ன டிமாண்ட் இருக்கு, அதை நம்ம எப்படி கத்துக்க போறோம், ரைட்? So this is my LinkedIn page. If you want to, feel free to connect with me. Please always feel free to connect with me. RK Data Labs அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் சேனல் இருக்கு. If you want to see any kind of videos related to AI, cloud, big data, everything you can see. I will open it as a big Shabble mode. All right. So just a journey about me. ஒரு 2-3 minutes குயிக்காக முடிச்சிடுறேன். I don't want to waste time, right? Right. 2011ல நான் ஒரு மேனுவல் டெஸ்டராக இருந்தேன். So I was working with my fellow senior people. For close to 2 to 3 years manual testing, IBM ஓட குவிக் டெஸ்ட், குவிக் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லோட் ரன்னர்னு ஒரு டூல் இருக்கும். எவ்ரி ஒன் மைட் ஹவ் நோட்டிஸ்ட் இட். அதில் ஒரு டெஸ்ட் கேசஸ் வந்து மேனுவலாக எக்ஸல் ஷீட்டில் ரைட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வேலை. தென் திங்ஸ் டேர்ன் இன் அ டிஃப்ரெண்ட் வே, வேர் வி டோன்ட் கெட் சீரீஸ் ஆஃப் 2 to 3 அப்ரைசல்ஸில் வந்து நல்ல ஹைக் கிடைக்கல. பீப்புள் who are doing automation, extensive stuff, R&D பண்ணி நல்ல கற்றுக்கிறவங்களுக்கு நல்ல அப்ரைசல்ஸ், ஹைக்ஸ், நல்ல ரெக்கக்னிஷன் கிடைச்சது. தென் why not, we can focus on good latest technology அப்படின்னு சொல்லிட்டு then I moved to Hadoop administrator. I self-learned big data, didn't go any institute because of some financial commitments. 2015ல Hadoop administrator, because அந்த டைமில் எனக்கு கோடிங் அவ்வளவா இல்லை நாலேஜ், அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகி பிக் டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர், கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ளே பண்ணி then quickly after 3-4 years I learned development, Java, Scala, Python மூணுமே கற்றுக்கிட்டு 2019ல அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்து பிக் டேட்டா டெவலப்பர் ஆனேன். லைக் ரைட்டிங் SQL queries, writing a Python script, writing a Scala code, everything. Then after 4 years 2023 senior cloud engineer, cloud engineer-ஆக இருந்தேன். transition to AWS, Amazon Web Services. அதுக்கப்புறம் I moved into senior cloud engineer. Now 2025 I'm still playing as a senior cloud engineer, but still I'm also associated as a senior cloud architect for a couple of projects in EPAM systems. இப்போ நான் கரண்டாக ஒர்க் பண்ணுறது EPAM systems for almost like 4 years out of my 15 years experience. We're working with one of the multinational company, US based company, a client, and it's completely based out of cloud. ஸோ இந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும்னா, நான் டெய்லி லேர்ன் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் டைமாக இஷ்யூஸ், சேலஞ்சஸ், டெவலப்மெண்ட், அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோன்னா இந்த ரியல் டைமாக டெய்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, பீயிங் இட் லைக் ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபோக்ஸ், ஹூஎவர், அவங்களுக்கு அந்த நாலேஜ் அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ வாட் எவர் ஐ டேக் ஃப்ரம் மை ப்ராஜெக்ட் டெய்லி ஒர்க், I just simply convert and give my knowledge to all folks. So this is my journey about myself right from 2011. This is 2025. All right.
ஸோ நவ் we are now moving into some technical things. ஸோ இது மேபி ஒரு வேகா இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஐம் நாட் ஷுர் ஹவு மெனி பீப்புள் ஜாயின்ட் ஃப்ரம் ஐடி. ஸோ நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஜாயின் ஆயிருக்கலாம். மேபி நீங்கள் ஒரு மெயின் ஃப்ரேம் டெவலப்பராக இருக்கலாம், ஜாவா டெவலப்பராக இருக்கலாம், .NET டெவலப்பராக இருக்கலாம், சீக்வல் டெவலப்பராக இருக்கலாம், மெயின் ஃப்ரேம் டெஸ்டராக இருக்கலாம், இல்லை மேனுவல் டெஸ்டராக இருக்கலாம், இல்லை டேட்டா அனலிஸ்டாக இருக்கலாம், வாட் எவர், ரைட்? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்படி இந்த கோர்ஸ் உதவ போகுது, என்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். என்னதான் ஏஐ ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தாலும் the backbone for this training is completely based out of data engineering. Okay, let me tell you. Data தான் எல்லாமே. Of course, without data we cannot do anything in IT. AI-க்கும் சரி, cloud-க்கும் சரி, மொத்தம் 3 விஷயம் ஞாபகம் வச்சுப்போம். ஒரு சைடு வந்து cloud, ஒரு சைடு வந்து AI. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் மிடில் வேற என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா இல்லாமல் ஏஐயால் ட்ரெயின் பண்ண முடியாது, மாடலை டெவலப் பண்ண முடியாது, ஹலுசினேஷன் நிறைய பேசுகிறோம், ரேகை பில்ட் பண்ண முடியாது, எல்எல்எம் பில்ட் பண்ண முடியாது, நெத்திங், ரைட்? ஸோ டேட்டா இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ டேட்டா ப்ராப்பராக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறோம், அந்த டேட்டாவை கொடுக்குறோம் எல்எல்எம்க்கு, அது அவுட்புட் கொடுக்குது அப்படின்னா, லெட்ஸ் சே அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் ஒரு கொஷின் கொடுக்குறீங்க, அப்ராப்ரியேட் ஆன்சர் வரல அப்படின்னா we will not use that model, we will rate that model very low. So how much ever we train the model, that's the best that you get it, right? அதனால தான் நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு, கிளவுட், டீப்சீக், GPT-4o, ஜெமினாய், நிறைய. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா GPT மட்டும்தான் இருந்தது. ஸோ ஃப்ரம் தட் லாட் ஆஃப் மாடல்ஸ் ஸ்கீம். இப்போ டேட்டா இருக்கு, ஆனால் டேட்டா க்ளீனாக இல்லை. இது என்னுடைய சினாரியோ. ஸோ அப்போ அந்த க்ளீனாக என்ன பண்ணலாம், அது பேர் தான் டேட்டா இன்ஜினியரிங், ரைட்? ஸோ இந்த டேட்டா இன்ஜினியரிங்கில் ஓகே, பிஃபோர் தட் டேட்டாவை சுற்றி என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்றது சொல்கிறேன். டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், ஓகே, சீனியர் டேட்டா இன்ஜினியர். டேட்டா இன்ஜினியர்லேருந்து ஒரு அடிஷ்னலாக வந்தது தான் கிளவுட் இன்ஜினியர். டேட்டா இன்ஜினியர் ஹூ இஸ் ஆல்சோ ஆடிங் கிளவுட், ஒன் ஆஃப் த டூல்ஸ், ஏடபிள்யூஎஸ்ஆ, அஸ்யூரா, ஜிசிபியா, என்ன டூல்ஸ் பண்ணாலும் டேட்டா இன்ஜினியர் யூஸ் பண்ணால் இஸ் ரெஃபர் டு அஸ் கிளவுட் இன்ஜினியர். ஓகே, ஸோ டேட்டா அனலிஸ்ட் விட்டுருலாம், டேட்டா சயின்டிஸ்ட் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் வேண்டாம். டேட்டா இன்ஜினியரிங்னா என்ன, ரைட்? உங்ககிட்ட ஒரு டேட்டா ஒரு சோர்ஸ்லேருந்து வருது, அந்த டேட்டாவை நீங்கள் ஃபெச் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு சீக்வல் கோடாக எழுதலாம், ஜாவா கோடாக எழுதலாம், பைத்தன் கோடாக எழுதலாம், என்ன வேணாம், பியூர் ப்ரோக்ராமேட்டிக் மாடல். டேட்டா உங்களுக்கு ஒரு ஜோனில் இருக்குது இப்போது, ஆனால் அந்த டேட்டா க்ளீனாக இல்லை, நீட்டாக இல்லை, டூப்ளிகேட்டடாக இருக்குது, ஜங்க் டேட்டாவாக இருக்குது, பேட் டேட்டாவாக இருக்குது, ரிப்பீட்டட் டேட்டாவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். பிகாஸ் மேக் க்ளீன் த டேட்டா தட் ஹவு மச் எவர் யூ க்ளீன் இட், டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்மெட்லேருந்து இன்னொரு ஃபார்மெட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்ட் இங்கே டேட்டா இன்ஜினியரிங். சிம்பிளாக சொல்லப்போனால் டேட்டா விஷுவலைசேஷன் சொல்லுவோம், டேட்டா இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஐ வில் டெல் யூ இன் மை நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். டேட்டா இன்ஜினியரிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு 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 இம்ப்ராப்பர் டேட்டா இருக்குது, அதை ப்ராப்பராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மெட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க ஃபார் யுவர் டேட்டா அனாலிசிஸாக இருக்கலாம், டேட்டா ரிப்போர்ட்டிங்காக இருக்கலாம், இல்லை டேட்டா மேபி ஏஐக்கும் இருக்கலாம், ரைட்? ஏஐக்கு டேட்டா வேணும், க்ளீன்டு டேட்டா வேணும். ஸோ அது எல்லாமே டேட்டா இன்ஜினியரிங் பண்ணுவோம். டேட்டா இன்ஜினியரிங்கில் என்ன ப்ராசஸ் நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ETL அப்படின்னு வரும். நிறைய பேர் ETL டெவலப்பர்ஸாக கூட மேபி இந்த காலில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். தே மைட் நோ லைக் வாட் தே ஆர் டூயிங் இன் டே டு டே பேசிஸ், ரைட்? அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஏஐ வச்சோ AWS கிளவுட் வச்சோ என்ன பண்ணலான்றது தான் இந்த டெமோ செஷன். ETL பேசிக்காக எக்ஸ்ட்ராக்ட், ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட்னா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க யூஸிங் ப்ரோக்ராமேட்டிக்கல் மாடல். ப்ரோக்ராம் இல்லாமையே நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இந்த டெமோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வித்தவுட் எனி கோடிங், நீங்கள் பைத்தான் எழுத மாட்டீங்க, சீக்குவல் எழுத மாட்டீங்க, சிம்பிளாக ஒரு கிளவுட் சர்வீஸை வச்சு எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம காமிக்கலாம். லாஸ்ட் லோடிங், நம்ம க்ளீன் பண்ணி ஏதோ ஒரு டேட்டா பேஸ்லையோ எங்கேயோ நம்ம லோட் பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட் லைக் தட் வி cannot கீப் இட் சம்வேர், வி ஹாவ் டு டேக் த டேட்டா, க்ளீன்டு டேட்டா லோட் பண்ணிவிடுவோம் இல்லையா, அது பேர் தான் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் எல்லாமே ஒரு ரெபாசிட்ரியில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். சி டேட்டா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி MBs ஆஃப் டேட்டா இருக்க போகிறது இல்லை, ரைட்? இஃப் யூ திங்க் இன் அ ரியல் வேர்ல்ட், டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா, பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா, லைக் 10 டெராபைட் ஆஃப் டேட்டா. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 15 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வருது, இன்ஜெஸ்ட் பண்ணியிருக்கேன்
என்னுடைய ஒன் ஆஃப் த கிளவுட் ப்ராஜெக்ட், நாட் திஸ் ப்ராஜெக்ட், ஒன் ஆஃப் த கிளவுட் ப்ராஜெக்ட் வேர் டெய்லி 15 டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா. ஸோ ப்ராப்பராக அந்த டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், நெக்ஸ்ட் லேயருக்கு மூவ் பண்ணணும், ஏஐக்கு கொடுக்கணும். ஸோ இந்த எல்லா விஷயமும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும். we cannot take 2-3 days 1 weeks of time, right? ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இது எல்லாத்துக்குமே தான் நம்ம AWS அப்படின்ற ஒரு cloud vendor நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நாட் only AWS, எனி cloud நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாட் லைக் we are targeting only AWS. AWS ஏன் போகிறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் காமிக்கிறேன். ஸோ டேட்டா வேர்ஹவுசிங் அப்படின்ற ஒரு டேர்ம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஹியூஜ் ரெபாசிட்ரி. நீங்கள் ஒரு நிறைய பேருக்கு டேட்டா பேஸ்னால் என்னன்னு தெரியும், ஸ்ட்ரக்சர் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டேட்டா வேர்ஹவுசிங்கும். பட் டேட்டா வேர்ஹவுசிங்கிறது ஸ்லைட்லி ஒன் லெவல் ஹையர். நீங்கள் வந்து டிரான்சாக்ஷனல்க்கோ அனாலிசிஸ்க்கோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு 20 years டேட்டாவை நீங்கள் ரெபாசிட்டரியில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா வேர்ஹவுசிங் கான்செப்ட் உங்களுக்கு உதவும். ஸோ திஸ் we will anyway give this presentation. Moving on to the next slide. Okay, ஏன் ஏடபிள்யூஎஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஏன் மற்ற வெண்டார்ஸ்லாம் வந்து அவ்வளோ மார்க்கெட் டிமாண்ட் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இந்த ஸ்லைடை வந்து இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய பிக்சரை வந்து நான் ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு டைம் நீங்கள் வந்து அந்த Q3 2025 அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இட் நீட்ஸ் டு கெட் அப்டேட்டட். ஸோ எவ்ரி Q1, Q2, Q3 நான் அப்டேட் பண்ணும்போதும் ஐ நெவர் சீன் ஏடபிள்யூஎஸ் கோயிங் டவுன் below Azure, below Google Cloud, below Alibaba, like that. AWS tops in the market, in the cloud market. So out of 100%, 29% share goes to AWS, which means சிம்பிளாக உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன். ஒரு கம்பெனியில், ஒரு ஆர்கனைசேஷனில், எம்என்சியில் Tier 1, 2, 3 இருக்கலாம். 100 ப்ராஜெக்ட்ஸில் 29 ப்ராஜெக்ட்ஸ் வந்து AWS தான் இருக்கும். 20 ப்ராஜெக்ட்ஸ் கோஸ் டு Azure, 13 ப்ராஜெக்ட்ஸ் கோஸ் டு GCP, Google Cloud, அண்ட் ரிமைனிங் திங்ஸ் லைக் அலிபாபா, Oracle, Salesforceலாம் ரொம்ப லிமிட்டட் தான். எந்த ஒரு கம்பெனி போனாலும் 3 வெண்டார் தான் ஃபர்ஸ்ட் பிரைமரியாக பார்ப்பாங்க. ஒன்று AWS, Azure, GCP. அதுக்கப்புறம் வரது தான் இந்த ஸ்னோஃப்ளேக்கு, டேட்டா பிரீக்ஸ், அதெல்லாம் வந்து அதெல்லாம் நிறைய திங்ஸ் இருக்குது. டேட்டா வேர் ஹவுசிங்காக ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுவாங்க. லெட் மீ டச் பேஸ் சம் திங்ஸ் அபவுட் தட். பட் இஃப் யூ see here, clearly it says that AWS tops in the cloud market. Even you move to Q4 2025, இப்போ நான் போட முடியாது, இன்னும் Q4 இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. when I try to update my slide, when January 2026 அப்டேட் பண்ணும்போதும் I am sure that AWS tops the market. முன்னாடிலாம் இதில் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் என்ன சொல்லணும்னா, அஸ்யூர் வந்து ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது, 5%, 10% தான் இருந்தது. AWS வாஸ் டோட்டலி லைக் அரௌண்ட் 40-45 இருந்தது. பட் திஸ் ஸ்லைட்லி ஒரு கைண்ட் ஆஃப் காம்படிட்டிவாக இருக்குது AWSக்கும் அஸ்யூருக்கும். we never mean to say that Azure is simply poor, down, low அப்படின்னு சொல்ல வரல. Azure is also competing with AWS. even though AWSம் Azure ரெண்டுமே வந்து moreover equivalent தான். இந்த 29-20ன்றது just a major of 9%, that's okay. But still AWS consistently maintaining its percentage from Q1, 2, 3 from over the 3-4 years, not only 2025, 2024, 2023, 2022 கன்சிஸ்டண்டாக AWS வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேவை லைக் லாட் ஆஃப் மார்க்கெட் டிமாண்ட் இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஈகோசிஸ்டம் சப்போர்ட். ஏன் AWS ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்லைடை வச்சு பார்த்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்குது, கம்பெனியில் ஈஸியாக மேப் பண்ணுவாங்க. இதில் இன் அடிஷன் டு தட் என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸி டு லேர்ன். உங்களுக்கு UI வந்து பக்காவாக இருக்கும். there is a beautiful UI where I will show you, management console அப்படின்னு சொல்லுவாங்க. that's one thing. Job opportunities, yes, AWS brilliant. During the season of December, and the time, vacation time, Christmas holidays, Black Thursday and Thanksgiving Day, you will see less opportunities. But still, the growth is enormous. Even with AI tools க்கும் AWS, there are a lot of givings. இப்போ நான் உங்களுக்கு ஒரு chatbot design பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த டெமோல. And at the same time, learning resources, there were like a lot of learning resources also available. Even you see, டக்குன்னு நீங்கள் ஒரு இஷ்யூ இருக்குது, நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் போய் பார்ப்போம், நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நவ் யூ ஹேவ் லைக் லாட் ஆஃப் பிளாக்ஸ் pertaining to cloud. AWS also is there. You can still see, get it, learn, go ahead and work on it. So this one slide talks about like what is the market share. Fine. So this something interesting, maybe for non-technical guys கொஞ்சம் வேகா இருக்கலாம். நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். You see like 4 divisions, இல்லையா? We will quickly jump into demo without wasting time, without wasting our theoretical part. Data source first, second data processing,
தேர்ட் டேட்டா ஸ்டோரேஜ், ஃபோர்த் டேட்டா யூசர்ஸ். டேட்டா சோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிளவுட் சோர்ஸாக இருக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏடபிள்யூஎஸ்ல S3 அப்படின்னு ஒரு சோர்ஸ் இருக்குது, அங்கே தான் டேட்டா வைப்போம், அது ஒரு சோர்ஸாக இருக்கலாம். இல்லையா ஒரு MySQL சர்வர், ஒரு டேட்டா பேஸ், ஒரு RDBMS ரிலேஷனல் டேட்டா பேஸ் சர்வர் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நம்ம ஆதார் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரைட்? ஆதார் டேட்டாவை நம்ம வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறோம், கரெக்ட் பண்ணுறோம் டேட்டாவை. எங்கே போகுதுன்னா ஃபைல் அப்லோட்லாம் கேட்கும், அப்ராப்ரியேட் அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், எக்ஸெட்ரா, ரைட்? You will try to upload the data, and then you will try to, that data will get uploaded into a repository. டேட்டாபேஸில் போய் அப்டேட் பண்ணும். அந்த டேட்டாபேஸ் எல்லாமே ஒரு ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸில் போயிட்டு அந்த டேட்டாபேஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் மூவிங் டு டேட்டா ப்ராசஸிங். ஸோ ஐஓடி டிவைசஸ், லாட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், ஃபைல் அப்லோடிங், இது எல்லாமே ஒன் ஆஃப் த டேட்டா சோர்ஸ். ஓகே, இந்த சோர்ஸ்லேருந்து தான் டேட்டா வந்து கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் டேட்டா ப்ராசஸிங் பேசிக்கலி, ரைட்? யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ETL பைப்லைன், ELT அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ETL பைப்லைன் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட். எக்ஸ்ட்ராக்ட், டிரான்ஸ்ஃபார்ம், லோட். நீங்கள் ஒரு சோர்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறீங்க யூஸிங் யுவர் SQL, பைத்தான், ஜாவா, ஸ்கேலா, எக்ஸெட்ரா. இன்னொரு பிளேஸில் லோட் பண்ண போகிறீங்க. ஃபைனலி இது somewhere you have to load. In the load is nothing but your data storage, right? The data storage la you have to store your data somewhere. Store பண்ணாதான் நெக்ஸ்ட் யூசர்ஸ்க்கு உங்களால் அந்த டேட்டாவை நீங்கள் கன்சியூம் பண்ண முடியும், ரைட்? இப்போ நீங்கள் வந்து ஒரு லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் யூசர், உங்களுக்கு டேட்டா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அந்த டேட்டா சம் அதர் டெவலப்பர் வந்து டெவலப் பண்ணி ஏதோ ஒரு ப்ரோக்ராம்லாம் எழுதி ஒரு அவுட்புட் கொண்டு வந்துட்டார். அந்த அவுட்புட்டை என்ன பண்ணலாம்னா தே ஹேவ் டு ஸ்டோர் சம்வேர், ரைட்? ஒரு டேட்டா பேஸ்லையோ ஒரு ஃபைல் சர்வர்லையோ ஷேர் பாயிண்ட்லையோ எங்கேயோ ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணாதான் அந்த டேட்டாவை அவங்களால சென்ட் பண்ண முடியும் டு அதர் டீம் மெம்பர்ஸ். அது ஒரு டேட்டா வரவுசிங் டீமுக்கும் அனுப்பலாம், ஒரு டேட்டா அனலிஸ்ட் டீமுக்கும் அனுப்பலாம், டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு அனுப்பலாம். இல்லையா அவங்க வந்து ஒரு பிரில்லியண்ட்டாக ஒரு டேஷ்போர்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெதர் கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் நடக்குது, டைம் டு டைம் நம்ம நிறைய நியூஸ் ஃபீட்ஸ்லலாம் பார்க்குறோம், பிரில்லியண்ட்டாக டேஷ்போர்ட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாடு வெதர் மெனே எடுத்துக்கோங்களேன், உங்கள் வாட்ஸ்அப் சேனல்லையும் பார்க்கலாம், நிறைய மீடியாலையும் பார்க்கலாம், சூப்பர்பான டேஷ்போர்ட்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ரிப்போர்ட்டிங் லேயர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இந்த டேட்டா யூசர்ஸ் ஃபோர்த் காலமில் பாருங்கள், ரிப்போர்ட்டிங், விஷுவலைசேஷன். நீங்கள் டேட்டாவை ஒரு எக்ஸலாவோ, CSVயாவோ, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோ, ஒரு PDFஓ எடுத்து போயிட்டு இந்தப்பா இதுதான் டேட்டா அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் யூசர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தே வில் நாட் இன்ட்ரெஸ்டட் டு சி. சிம்பிள். இப்போ நீங்கள் ஒரு டேட்டா வந்து எக்ஸல் ஷீட்டில் வெதர்மேன் உங்களுக்கு தராங்க, நீங்கள் அந்த எக்ஸல் ஷீட்டில் போய் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணுங்கள், எவ்வளோ சென்டிமீட்டர் ரெயின், எவ்வளோ வந்து ரெயின்ஃபால் வந்து எந்த ஸ்டேட்டில் எந்த சிட்டியில் வந்து அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வி வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட் டு சி. அதுவே நீங்கள் ஒரு கிராஃபாக பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணி காமிங்க, people will be more interested to see. So visualization is one layer where we have to focus in our data pipeline. இந்த எண்ட் டு எண்ட் சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த டேட்டா சோர்ஸ்லேருந்து ப்ராசஸிங்லேருந்து ஸ்டோர் பண்ணுறது, அவுட்புட் ஸ்டோர் பண்ணுறதுலேருந்து யூசர்ஸ்க்கு டேட்டா கொடுக்குற வரைக்கும் இது கம்ப்ளீட் லேயர். எண்ட் டு எண்ட் என்ன சொல்லுவோம் இன் டேர்ம்ஸ் அப்படின்னா டேட்டா பைப்லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை இன்ஜினியரிங்காக நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக, நான் ப்ரோக்ராமேட்டிக்கலாக அச்சீவ் பண்ணுறோம். ஒரு ரோல், நீங்கள் வந்து ஒரு ரோல் உங்கள் ஒரு ப்ராஜெக்டில் போகிறீங்க, மேப் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ரோல் அப்படின்னா டேட்டா இன்ஜினியர், அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ், IoT டிவைசஸ், அப்ளிகேஷன்ஸ், ஃபைல் அப்லோடிங், இது கம்பெனி டு கம்பெனி மாறும். ஒரு கம்பெனி ஆரக்கிளில் டேட்டா பேஸ் வச்சுருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அவங்க டேட்டா பேஸ் எல்லாமே MySQL சர்வரில் வச்சுருக்கலாம். எல்ஐசி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லா டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஆரக்கிள் டேட்டா பேஸில் வச்சுருக்கலாம். ஒரு ஆதார் டேட்டா பேஸ் எல்லாமே போஸ்ட்கிரஸ் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸில் வச்சுருக்கலாம். நம்ம இந்த டேட்டா பேஸில் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிளியர் கட் எதுவுமே இல்லை. எந்த டேட்டா பேஸாக இருந்தாலும், எந்த கிளவுட் ஸ்டோரேஜ் இருந்தாலும், எந்த டிவைஸாக இருந்தாலும் நம்மளுடைய வேலை அதை கனெக்ட் பண்ணணும். JDBC அப்படின்னு சொல்லுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், பிஸ்னஸோட லாஜிக்லாம் கொடுப்பாங்க இல்லையா. லெட்ஸ் சே ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்துருப்பீங்க, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஸ்னாப்டீல், நிறைய இல்லையா. இப்போ வந்து அமேசான் இந்தியா ஹெட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க. as we know, இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், பிக் பில்லியன் டேஸ்லாம் வரும் இல்லையா. எவ்ரி இயர் சென்னையில்
நிறைய ஜோன்ஸ் இருக்கும். இந்த வேர் ஹவுசஸ்லாம் இருக்கும். மேபி ஒரு 40 வேர் ஹவுஸ் இருக்குன்னு நினச்சிப்போமே. 40 வேர் ஹவுஸ்லேருந்து எந்த எந்த வேர் ஹவுஸ் வந்து அதிகமான ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணியிருக்கு இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலில்? ஆஃப்கோர்ஸ் பிக் பில்லியன் எது வேணால் வச்சுக்கலாம். இந்த 7 டேஸ் 10 டேஸ் பீரியடில் எந்த வேர் ஹவுஸ்லேருந்து அதிக ப்ராடக்ட்ஸ் இந்த 1 வீக் ஆஃப் டைமில் 1 இயருக்கு அதிகமாக சேல் ஆயிருக்கு? எந்த ப்ராடக்டில் சேல் ஆயிருக்கு? எந்த ப்ராடக்ட் சேல் ஆகலை? எந்த கஸ்டமர்ஸ், மேல் கஸ்டமரா ஃபீமேல் கஸ்டமரா, வாட் இஸ் த ஏஜ்? ஏஜ் கூட கண்டிப்பாக முக்கியமில்ல இல்லையா? ஸோ ஏஜ் 20 to 30 கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் நிறைய ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்களா? என்ன கேட்டகரி? எலக்ட்ரானிக்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்களா? இல்லை ஒரு டெலிவிஷன் செட் ஆர்டர் பண்ணுறாங்களா? இல்லை ஒரு மொபைல் ஃபோன் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்களா? எந்த ப்ராடக்ட் பீக்கில் ஆர்டர் பண்ணுறாங்க? இது எல்லாத்தையும் இந்த ஹெட் வந்து கேட்குறாங்க. ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு டேட்டா தேவை. அமேசான் என்ன பண்ணுவான்? ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான் அந்த டேட்டா எல்லாத்தையும். அந்த டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வருவோம், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி டேட்டாவை ஒரு பிளேஸில் போட்டுருவோம். அந்த டேட்டாலேருந்து நம்ம இப்போ கஸ்டமர் பிஸ்னஸ் யூசர் ரிக்வயர் டேட்டா என்ன ஃபார்மேட்டில் வேணும்? சென்னையில் வேர் ஹவுஸ் நேமு, ப்ராடக்ட், டாப் ப்ராடக்ட்டு, ப்ராடக்டோட குவான்டிட்டி, எவ்வளோ மேலு எவ்வளோ ஃபீமேலு, இந்த கம்ப்ளீட் டீட்டெயில் எல்லாமே நம்ம கொண்டு வரணும். எப்படி நம்ம பண்ணுவோம்? இது எல்லாத்துக்கும் நம்ம ரூல்ஸ் எழுதணும். பைத்தனில் எழுதலாம், சீக்வலில் எழுதலாம், எனிதிங், ரைட்? ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு ரிப்போர்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸல் ஷீட்டாக கொடுக்குறீங்க பிஸ்னஸ் யூசருக்கு. யூ வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட் டு சி. நீங்கள் ஒரு கிராஃபாக சூப்பராக ஒரு விஷுவலைசேஷன் லேயராக எடுத்துகிட்டு போய் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா ஹி வில் ஃபீல் ஹாப்பி. ஸோ இது எல்லாத்துடைய வேலையை யார் பண்ணுவா? டேட்டா இன்ஜினியர் தான் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம். நீங்கள் இந்த எல்லா சினாரியும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஜெமினாய்க்கோ, பார்ட்கோ, சாட்ஜிபிடிக்கோ, பெர்ப்ளெக்சிட்டிக்கோ கொடுத்துட்டு அதுவே எல்லாம் பண்ணி கொடுத்துறாதா அப்படின்னு எல்லாருமே கொஷின் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஒன் வேலிட் கொஷின், ரைட்? சி, கம்ப்ளீட்லி டேட்டா இன்ஜினியரிங் கேன் நெவர் பி ரீப்ளேஸ்டு பை ஏஐ. பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய வேலிடேஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய கீ பிஸ்னஸ் ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் அவ்வளோ அக்யூரேட்டாக ப்ளேஸ் பண்ண முடியாது. லெட்ஸ் சே யூ வாண்ட் டு டூ சம் மேனுவல் டெஸ்டிங்கை எலிமினேட் பண்ணணும். இல்லை சில மேனுவலாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறது விஷயங்கள் எல்லாமே ரேக் ஏஜென்டிக் ஏஐ மூலிமா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். பட் நாட் எண்ட் டு எண்ட் டேட்டா இன்ஜினியரிங் கேன் பி ரீப்ளேஸ்டு பை ஏஐ. டேட்டா இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்குன்றது கண்டிப்பாக இருக்கும். மூவிங் ஆன், without wasting time, it's almost half an hour. Yes, I want to focus on practical thing, right? Okay. நம்ம இப்போ AWSன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அமேசான் வெப் சர்வீசஸ், ஒன் ஆஃப் த கிளவுட் ப்ரொவைடர். இட் டாப்ஸ் த மார்க்கெட் ஷேர். இட் க்ரோஸ் abundantly. லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே ஜாப் வர்ச்சுஸாவில், கேப் ஜெமினாயில் நிறைய பேர் பிளேஸ் ஆயிருக்காங்க. யூ கேன் கெட் சம் அப்டேட் அபவுட் தட் ஃப்ரம் அட்மின் டீம். ஸோ இங்கே நம்ம என்ன மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாட் ஓன்லி திஸ், இது டெமோக்காக நான் காமிக்கிற இந்த 3 சர்வீசஸ். பட் இஃப் யூ கெட் த கோர்ஸ் டீடைல், யூ வில் கம் டு சி லாட் ஆஃப் 12 to 13 AWS சர்வீசஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் இந்த டெமோக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா S3 அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். நம்மளுடைய விண்டோஸில் நீங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவீங்க இல்லையா? அதே மாதிரி க்ளவுடில் ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஒரு சர்வீஸ் பேர் தான் S3. நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். CSV, PDF, இமேஜ், வீடியோ, என்ன வேணால் டேட்டா வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தெர் ஆர் லைக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. யூ கோ பியாண்ட், premium version will come to place, you need to pay. But still 5 TB is absolutely possible. You can store the data. Till 5 TB, you're not going to charge anything. Moving on, AWS Glue. It's an ETL tool where you can write a logic. Scala-லையோ பைத்தன்லையோ நீங்கள் பில்ட் பண்ணலாம். இல்லையா, நோ கோட் லோ கோட், கோடிங்கே எழுதாமல் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபியூச்சர் மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணி க்ளூவில் ETL பைப்லைனை பில்ட் பண்ணலாம். ஒரு ஜாபாக கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட், நான் ஃபஸ்ட்டு டேட்டா வேர் ஹவுசிங் பற்றி ஃபோக்கஸ் பண்ணேன் இல்லையா? ஸ்னோஃப்ளேக்ன்றது ஒரு பாப்புலரான டூல். நவடே ஸ்னோஃப்ளேக் இன்ஜினியர்ஸ் அதே மாதிரி AWSலையும் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அமேசான் ரெட்ஷிஃப்ட். இது ஒரு டேட்டா வேர் ஹவுசிங் ப்ராடக்ட். இப்போ நம்ம டெமோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு டேட்டா என்னுடைய விண்டோஸில் இருக்குது. அந்த டேட்டாவை அப்லோட் பண்ண போகிறேன் க்ளவுடுக்கு. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் CSV டேட்டா, ஓகே, அந்த CSVயும் காமிக்கிறேன். அந்த CSV டேட்டாவை நான் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் தான் பிஸ்னஸ் யூசர், ஓகே, நான் சில டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ண விரும்புகிறேன். அதை எப்படி நான் கோடிங்கே எழுதாமல் நான் பண்ண போகிறேன் அப்படின்றது க்ளூ மூலிமா நான் காமிக்கிறேன். தட்ஸ் பில்டிங் யுவர் ETL பைப்லைன். தென் இந்த ஜாப் என்ன பண்ண போது, நாட் ஓன்லி பில்டிங் ETL பைப்லைன், அது லோடிங். நான் சொன்னேன் இல்லையா, ETL Lன்றது லோடிங். அந்த லோடிங் எங்கே பண்ண போகுது அப்படின்னா இந்த லேயர் ரெட்ஷிஃப்ட்டில் போய் டேட்டாவை லோட் பண்ண போது டேபிளாக நம்ம பார்க்க போகிறோம் டேட்டாவை, ப்ளஸ் விஷுவலாகவும் நம்ம டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இந்த 3 முடிஞ்சிருது. இது ஒரு டேட்டா இன்ஜினியரிங்கோட ப்ராடக்ட். ஓகே, இதில் எங்கே AI வருது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா?
ஏஐல வந்து நான் ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் கப்புள் ஆஃப் திங்ஸ். ரேக் இந்த டெமோ கிடையாது. ஐ வில் குவிக்லி ஷோ யூ நான் டிசைன் பண்ண ஒரு சேட்பாட். அதுலேயும் கோடிங்கே கிடையாது. சி திஸ் மெயின் ஐடியா இஸ் டு பில்ட் ஏஐ ப்ராடக்ட்ஸ் வித்தவுட், ஐ cannot say without coding, maybe less coding. நீங்கள் கோடிங்கே இல்லாமல் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியும்னா அப்சல்யூட்லி நோ. அது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். லெஸ் கோடிங் இஸ் அப்சல்யூட்லி ஓகே. லெஸ் கோடிங், ஐ cannot say ஜீரோ கோடிங், லெஸ் கோடிங் இஸ் ஓகே. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வர உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மெச்சூரிட்டியாக நல்ல மோல்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரை, நவ் this I will talk later. Okay, I don't want to waste time now. I will also go to this slide particularly once I share the deck. Now moving on. Okay, let me come from the beginning. Okay, hope my screen is visible. Okay, இது என்னுடைய account. Okay, this account is used for my training purpose, R&D, testing, everything. ஸோ இதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சோல் உங்கள் லேப்டாப்லையும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரீ டயர் எடிஷன், 6 months ஃப்ரீ டயர் எடிஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி சார்ஜஸ். யூ வில் நாட், யூ நோ நீட் டு பே எனி திங். ஓகே, ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லைக் வேரியஸ் சர்வீசஸ். யூ ஹேவ் அன் அக்கௌண்ட் ஐடி ஹியர். இது என்னுடைய அக்கௌண்ட் ஐடி அண்ட் அக்கௌண்ட் நேம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஸ்டோர் மை டேட்டா. ரைட், என்னுடைய விண்டோஸில் டேட்டா இருக்குது, அதை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஓகே, நான் I'll try to quickly do as early as possible. Okay, நம்ம என்ன பண்ணலாம், okay, AI, okay, let me create a bucket. Okay, சிம்பிளா bucketன்றது ஒரு folder guys. Okay, AI demo. So this is going to create a bucket now. Okay, bucket name already existed. Cherry test cherry Tamil Boomi demo. Okay, I hope this should not be available. இது வந்து குளோபலாக செக் பண்ணும். இந்த பக்கெட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் மட்டும் செக் பண்ணாது, குளோபலாக இருக்குது அப்படின்னா இட் சேஸ் தேர் இஸ் அ பக்கெட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். நீங்கள் புதுசாக ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணாங்க. பக்கெட்னா ஃபோல்டர், அவ்வளோதான். S3ல வந்து ஒரு பக்கெட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். பட் எஸ், பக்கெட் ஹஸ் பீன் கிரியேட்டட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் என்னுடைய ஃபைல்ஸை நான் அப்லோட் பண்ண போகிறேன். எங்கே இருக்குது என்னுடைய ஃபைல்ஸ்? விண்டோஸில். ஓகே, ஃபார் தட் தெர் இஸ் அ ஃபைல் கால்ட் cricket CSV. ஓகே, இந்த ஃபைலை நான் யூஸ் பண்ண போகிறேன். This has like couple of CSV, match ID, date, team 1, 2, 3, etc. எல்லாமே டீடைல் இருக்கு. ஓகே, இட்ஸ் a basic CSV ஃபைல். நார்மலாக ஒரு CSV ஓப்பன் பண்ணால் என்ன டேட்டா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு CSV ஃபார்மேட்டாகவே S3ல நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, I go here, add my files. Okay, I'll just simply close this. I don't want this, right? Yeah, okay. Desktop, Tamil Boomi, datasets, cricket CSV. Okay, simple. அப்லோட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சு. S3 பக்கெட்டில் என்ன பண்ணும், ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணும், ஃபோல்டர் ஈக்குவலன் ஃபைலை அப்லோட் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். ஸோ ஐ கேன் ஏபிள் டு சி மை ஃபைல். ரைட், சி நான் இப்போ பக்கெட்டுக்குள்ள போகிறேன். ஐ கேன் ஏபிள் டு சி ஒன் ஃபைல், cricket.csv. டன். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். n number of files, any file format you can store here. Okay, fine. S3 layer முடிஞ்சிருச்சு. Next, there is one more layer called glue. I will show you from beginning. So நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிம்பிள், நீங்கள் glue சர்ச் பண்ணீங்கன்னா that product will exist here. நீங்கள் இப்படி சிம்பிளாக சர்ச் பண்ணி நீங்கள் உள்ள நேவிகேட் பண்ணிக்கலாம். Of course, as I said, glue is an ETL pipeline building tool. Glue is not a fully free service. இது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஜாபோட இன்ஃப்ராக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நம்ம ஒர்க்கர் நோட்ஸ், ஐ மீன் நீங்கள் ஒரு கிளஸ்டர் பில்ட் பண்ணுவீங்க, ஒரு மிஷினில் ரன் பண்ணுறீங்களா, 100 மிஷின்ஸ் ரன் பண்ணுறீங்களா, அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வரும். நான் இப்போ இந்த டெமோவில் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளாக ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வச்சு நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே, விஷுவல் ETL. ஓகே, எல்லாமே டிராகன் தான், பட் இன்டர்ன் அது என்ன பண்ணுதுன்றதை நம்ம மட்டும் பார்ப்போம். விஷுவல் ETL கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி கப்புள் ஆஃப் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கும். சோர்ஸ், இது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் யுவர் எக்ஸ்ட்ராக்ட். T, டிரான்ஸ்ஃபார்ம், மிடில் லேயர். தேர்ட், டார்கெட், லோடிங். லோடிங் எங்கே பண்ண போகிறோன்னா அஃப்கோர்ஸ் as I said ரெட்ஷிஃப்டில். ஸோ இப்போ சோர்ஸ் எங்கே இருக்குது, AI தமிழ் பூமி டெமோ. ஸோ சோர்ஸுக்கு நான் இங்கே பாருங்கள் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஒரு SQL சர்வர்லேருந்து நீங்கள் சோர்ஸாக யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம், ஆரக்கிள் SQLாக யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம்,
அதே போல் நீங்கள் ஒரு கூகுள் பிக் query கூகுள்லேருந்து நீங்கள் டேட்டா இருக்குது அதை நீங்கள் சோர்ஸாக கனெக்ட் பண்ணி எடுக்கணும்னா எடுக்கலாம். வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அது. as of now ஐம் கனெக்ட் S3 வந்துடுச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த சிஎஸ்வி டேட்டா பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ நீங்கள் இந்த டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். இந்த டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இன்டீஜராக இருக்கா, நம்பராக இருக்கா, இந்த மாதிரி கேரக்டர்ஸாக இருக்கா, ஸ்ட்ரிங்காக இருக்கா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறேன், சின்ன சேஞ்ச் ஒன்று நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இங்கே போகிறேன், ட்ரான்ஸ்ஃபார்மில் சேஞ்ச் ஸ்கீமா. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாப்புலேட் ஆகிடுச்சு. டார்கெட் நான் சொன்ன மாதிரி ரெட் ஷிஃப்ட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். பட் ஸ்டில் யூ சி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் லைக் S3ல ஸ்டோர் பண்ணலாம், MySQL ஸ்டோர் பண்ணலாம். MySQLாக ஒரு டார்கெட் லேயர், நீங்கள் MySQLலேருந்து டேட்டாவை எடுத்து மறுபடியும் MySQLாகவும் லோட் பண்ணலாம். MySQL டேட்டாவை எடுத்துகிட்டு போய் Postgresக்கு லோட் பண்ணலாம். Oracle டேட்டா எடுத்துகிட்டு வந்து Oracleல லோட் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ், Snowflakeஆ லோட் பண்ணலாம். நாட் ஓன்லி திஸ் டார்கெட் அண்ட் சோர்ஸ் கான்சென்ட்ரேட் ஆன் ஒன்லி AWS. அவுட் சைடு AWS ப்ராடக்ட்ஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளுடைய டெமோக்கு ரெட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். பிஃபோர் தட் ஐ வில் ஜஸ்ட் சிம்பிளி சேஞ்ச் மை AI டெமோ. ஓகே, டெஸ்ட் டெமோ. சில ஜாப் டீட்டெயில்ஸ், பேசிக் கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் நான் கான்ஃபிகர் பண்ணிடுறேன். ஒரு நெசசரி பர்மிஷன் வேணும் இல்லையா, ஸோ ஐ வில் ட்ரை டு யூஸ் திஸ் பர்மிஷன்ஸ். ஐ வில் ட்ரை டு யூஸ் த வெர்ஷன் ஆஃப் Blue 4. இங்கே 10 ஒர்க்கர்ஸ் வச்சு ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நான் வந்து இப்போ ரெண்டு ஒர்க்கரே போதும். 10 ஒர்க்கரும் வைக்கலாம், பட் கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்டிங் வரும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் மை ரிசோர்ஸஸ் ரைட் ஹெவிலி. ஸோ ஐம் கோயிங் டு சிம்பிளி சேவ். தேவையான நெசசரி கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணியாச்சு. கோ பேக் டு விஷுவல், ஜஸ்ட் சென்ட்ரலைசிங் இட். சி 3 வந்துருச்சு பாருங்க, S3 ஸ்கீமா சேஞ்சு, ரெட்ஷிஃப்ட் டார்கெட் லேயர், லோடிங் லேயர். இப்போ நான் வந்து S3 வந்து நான் செலக்ட் பண்ணணும் இல்லையா, என்னுடைய பக்கெட் நேம் என்ன, AI தமிழ் பூமி டெமோ. இங்கே தான் என்னுடைய டேட்டா இருக்குது. அப்போ நான் இங்கே இருந்தால் சோர்ஸ் பண்ணணும். ப்ரௌஸ் S3 AIன்னு கொடுக்குறேன், AI தமிழ் பூமி டெமோ CSV ஃபைலை நான் செலக்ட் பண்ணுறேன். சிம்பிள், இதுவரையும் நம்ம எதுவுமே கோடிங்கே பார்க்கல பாருங்க. ஜஸ்ட் லைக் செலக்ட் பண்ணுறோம், அப்லோட் பண்ணுறோம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சூஸ் பண்ணுறேன் டேட்டா ஃபார்மேட்டில், இது CSV, நான் CSVயை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, மறுபடியும் இங்கே போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு பெருசு. ஓகே, இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் த செஷன். நான் ஸ்டார்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவுட்புட்டும் இங்கே காமிக்கும். இங்கே பாருங்கள், ஸ்கீமாலே எனக்கு வந்துருச்சு பாருங்கள். என்ன காலமு இங்கே பாருங்கள், மேட்ச் ஐடி, டேட்டு, team1 team2 டில் மேட்ச் ரிசல்ட். யூ சி ஹியர், சி த என்டையர் காலம். S3ல இருக்கக்கூடிய டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிச்சிருச்சு. நீங்கள் டேட்டாவும் உங்களால் பார்க்க முடியும். ஒன்ஸ் இட் கெட்ஸ் 2% இல்லையா, 100% வந்ததுக்கப்புறம் யூ வில் ஏபிள் டு சி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நத்திங் ராங். என்ன பண்ணலாம், இந்த சேஞ்ச் ஸ்கீமாவை நம்ம ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இன் யுவர் அவுட்புட் நீங்கள் எல்லாமே இங்கே ஸ்ட்ரிங்காக பார்க்குறீங்க இல்லையா, எனக்கு வந்து ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும். கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரன்ஸ் வந்து இன்டீஜராக போடு. ஏன்னா ரன்ஸ் வந்து நம்பர் தான், கரெக்டுங்களா. ரன்ஸும் விக்கெட்ஸும் ஸ்ட்ரிங்கு கிடையாது, அது நியூமரிக் தான். நியூமரிக்னா என்ன, நம்பர். நம்பரானா இன்டீஜர் அப்படின்னு சொல்லலாம், லைக் ப்ரோக்ராமேட்டிக்கலில். மேட்ச் ஐடியும் நம்பர் இல்லையா, இது ஸ்ட்ரிங்கு வேண்டாம். ஸோ இதுவும் டேட்டு, இதுவும் வந்து டேட்டு, இதுவும் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 4 காலமோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்காக இருந்து அதனுடைய ரெஸ்பெக்டிவ் டேட்டா டைப்பை மாற்ற போகிறேன். ஸ்கீமாவை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். டேட்டா வந்துருச்சான்னு பார்க்கலாம். எஸ், ஸ்டில் இட்ஸ் 50. சூப்பர். சி, நீங்கள் எக்ஸலில் பார்த்த டேட்டா அப்படியே உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க. சி, யூ சி 33 ரெக்கார்ட்ஸ். யூ கோ ஹியர் 34, 33 இன்க்ளூடிங் ஹெடர் 34 வந்துடுச்சு. சரி, டேட்டாவும் பார்த்தாச்சு, ப்ரிவ்யூ காமிச்சிருது. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஸ்கீமாவை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, உங்களுக்கு நான் கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே செகண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லேயரில் நான் எதுவுமே கோடிங் எதுவும் பண்ண போகிறல, சிம்பிளாக ஸ்கீமாவை சேஞ்ச் பண்ண போகிறேன். மேட்ச் ஐடி என்னது, நம்பர். அப்போது நான் ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்டீஜர், இன்ட்னா இன்டீஜர். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. டேட் கிடையாது, இட்ஸ் அ டேட் இல்லையா, ஸ்ட்ரிங்கு கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டேட் மாறிடுச்சு. ரன்ஸ் அண்ட் விக்கெட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு கிடையாது. இட் இஸ் ஸ்ட்ரிங்கு, அது ஸ்ட்ரிங்கு கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது ஸ்ட்ரிங்கு கிடையாது, எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடு இந்த ஜாபில். ஓகே, ஒரு ETL பைப்லைனில் இன்டீஜராக மாற்றி கொடு அப்படின்னு சொல்கிறேன். மாற்றிட்டேன். ஸோ யூ சி 4 காலம்ஸு ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜர், டேட்டு, இன்டீஜர், இன்டீஜராக மாற்றிட்டேன். இது என்னுடைய பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது மட்டுமா தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இது ரொம்ப பேசிக்காக இருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். அஃப்கோர்ஸ் எஸ்,
இது நீங்க பண்ற மாதிரியே நீங்க ஒரு லெட்ஸ் சே நீங்க உங்ககிட்ட 2 டேட்டா இருக்கு. இப்போ நம்ம ஒரே டேட்டா தான் வச்சிருக்கோம். 2 டேட்டா இருக்கு. நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சனாலும் ஜாயின் பண்ணலாம். எப்படின்றது காமிக்கிறேன் பாருங்க. பிளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சி ஜாயின். இந்த ஜாயின் என்ன பண்ணும்னா, இப்போ நீங்க ஒரு 10 டேட்டா இருக்கு. 10 டேட்டாவையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாயின் அப்படின்றதுன்னு யூஸ் பண்ணலாம். கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லேயர் இங்க வந்துரும். ஜாயின்குள்ள நீங்க காலம் நேமை மட்டும் கொடுத்துட்டா போதும். சிம்பிளா அதுவே மேப் பண்ணி கம்ப்ளீட்டா கொடுத்துரும். நீங்க SQL query எழுதணுமா? SQL query சிம்பிள். நீங்க ஒரு ஸ்கேலா கோட் எழுதணுமா? பைத்தன் கோட் எழுதணுமா? கஸ்டம் டிரான்ஸ்ஃபார்ம். இங்க பாருங்க, யூ கேன் ரைட் யுவர் கோட். சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அவைலபிளா இருக்காது. நீங்க என்ன பண்ணணும்? யூ நீட் டு ரைட் ஆன் யுவர் ஓன். எஸ், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். கஸ்டம் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்கேலால எழுதலாம், பைத்தான்ல எழுதலாம், 2 லாங்குவேஜ்ல நீங்க எழுதலாம். சரி, இப்போ நான் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு இல்லையா? ரெண்டுமே கிரீன் டிக் பார்த்தாச்சு. பட் இங்க கீழே வந்தீங்கன்னா ரெட்ஷிஃப்டோட கனெக்ஷன் நான் வந்து வாங்கிக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஐ வில் யூஸ் டெஸ்ட் ஒர்க் புக் கனெக்ஷன். ஓகே ரைட். இதில் என்னுடைய ஸ்கீமா என்ன அப்படின்றத நான் செலக்ட் பண்ணணும். பப்ளிக் அப்படின்றது ஒன்று வரும். இது வந்து என்னன்னா ரெட்ஷிஃப்ட் லேயர். ஓகே, இதுதான் ரெட்ஷிஃப்டோட லேயர். ஓகே, இந்த இதை என்ன பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ வில் ஓப்பன் அ நியூ ஒன். ஓகே, நியூ எடிட்டர். இப்போ நான் சில டிப்ஸ்லாம் இருக்குது இல்லையா? நான் என்ன பண்ண போகிறேன்னா புதுசாக ஒரு டேபிள் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிளில் தான் என்னுடைய டார்கெட் அவுட்புட் டேட்டா ஸ்டோர் ஆக போகுது. செலக்ட் பண்ணும்போது ஐ வில் செலக்ட் பப்ளிக். ஓகே, 1 minute. ஓகே, டெஸ்ட் ஒர்க் குரூப் dev. ஓகே, ஐ திங்க் நெட்வொர்க் இஸ் வெரி ஸ்லோ, அதனால தான் இங்கேயும் நம்மளுக்கு காமிக்கல. பப்ளிக். ஓகே, உங்களுக்கு டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகணும். வில் சி dev. இங்கே பப்ளிக் வந்துடுச்சு. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ, டெமோ. ஓகே, டெமோ லோட் அப்படின்னு ஒரு புது டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். மேட்ச் ஐடி. ஓகே, ஒரே ஒரு காலம் மட்டும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஓகே, மேட்ச் ஐடியை நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜராக கிரியேட் பண்ண போகிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ டேபிள். இந்த டேபிள் நம்ம ஏன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேபிளில் தான் நான் அங்கே கன்வெர்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜர் டேட். அந்த டேட்டா நான் என்ன பண்ணணும், ஒரு டேபிளில் நான் லோட் பண்ணணும். தட் இஸ் வாட் கோயிங் டு டூ, ரைட்? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், யூ சி தெர் இஸ் அ டெமோ லோட் இல்லையா? இந்த டெமோ லோட் டேபிள் நம்மளுக்கு இங்கே காமிக்கணும். ஓகே, ஸோ ஐ வில் ரெஃப்ரெஷ் திஸ் பேஜ். யூ சி ஹியர் ஆட்டோமேட்டிக்காக டெமோ லோட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. எப்படி வந்தது? நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன், அந்த பப்ளிக் ஸ்கீமாவில் இருக்கக்கூடிய டேபிள் நேம் வந்துருச்சு, டெமோ லோட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன். சோர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், எந்த பக்கெட்லேருந்து டேட்டா எடுக்கணும், என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். சிம்பிளாக தான் பேசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கிறேன். நீங்கள் காம்ப்ளெக்ஸாக கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோடிங்கே இல்லாமல் எழுதலாம். தென் யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி லோட் யர் டேட்டா டு அ ரெட்ஷிஃப்ட். நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு கோட் காமிக்கிறேன். இங்கே யூ சி ஹியர், டவுன்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னது? பைத்தன் ஸ்கிரிப்ட், ரைட்? நீங்கள் நம்ம விஷுவலாக கன்வெர்ட் பண்ண அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளூ கன்வெர்டட் இன்டு அ ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ண இந்த ஸ்கிரிப்ட் மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள் யூ டோன்ட் வாண்ட் டு ரைட் அ ஸ்கிரிப்ட், ரைட் அ ப்ரோக்ராம் மாடல். இட் இன் டர்ன் கன்வெர்ட்ஸ் இன்டு அ ப்ரோக்ராம் மாடல். I go back to a visual. Now I'm going to save this. Then I'm going to run it. இப்போ let me run this. Okay, select star from test redshift 1 dot public dot okay public demo load இல்லையா? test redshiftல இருக்கா, redshift 1ல இருக்கான்னு தெரியல. Let me do. Okay, I'll do one thing. Okay, close it. நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஓகே, public dot test redshift demo load. Okay, I think it is in redshiftல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணி test wg connection. Okay, okay, this is not the table, right? Basically
ஒரே நிமிஷம். You will not see any data first of all. ஏன்னா டேட்டால நம்ம லோட் பண்ணல டேட்டா இல்லையா, ஜஸ்ட் டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க போயிட்டு ஐ வில் குவிக்லி ரன் மை ஜாப். நெசசரி கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணியாச்சு, டேட்டா ஆச்சு, என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுன்றது சொல்லியாச்சு. நான் இங்க பேசிக்கா உள்ள போய் பார்க்குறேன். கமிங் டவுன், ஐம் ஜஸ்ட் சிம்பிளி க்ளோசிங் இட். ஓகே, ஐம் ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங் இட். இந்த ரன்னிங் அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ஐதர் சக்சீடாவோ ஃபெயில்டாவோ கில்டாவோ மாறும். சப்போஸ் பாசிட்டிவா கம்ப்ளீட் ஆச்சு, டேட்டா வந்து அப்லோட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணிடுச்சு அப்படின்னா சக்சீடட் கிரீன் கலர் காமிக்கும். இட் வில் டேக் சம் டைம். இப்போ நீங்கள் வந்து பேரலாக செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இட் வில் டேக் டைம் லைக் மேபி 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ். இது சின்ன டேட்டா தான், பட் ஸ்டில் டெமோக்காக நான் யூஸ் பண்ண நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. யூ கேன் கோ வித் 20 ஒர்க்கர்ஸ் 50 ஒர்க்கர்ஸ் 100 ஒர்க்கர்ஸ் போகும்போது நம்மளுடைய டியூரேஷன் கம்மியாகும், பர்ஃபார்மன்ஸ் நல்லா அதிகமாக இருக்கும். ஓகே, ஷோ ஹியர் யூ டோன்ட் சி எனி ரோஸ் ஹியர். ஓகே, இதே query நம்ம மறுபடியும் ஒன்ஸ் நம்மளுடைய ஜாப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு ஹிட் இட். ஐம் கோயிங் டு see some data, nothing but your all my data, right? All your data should be available there. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேனுவலாக பண்ணலை, நத்திங். மேனுவலாக நான் டேபிள் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ப்ரீ ரிக்விசிட், ரைட்? ஜாப் நான் ரெடி பண்ணிட்டேன், டேட்டாவை எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டேன், இது ஜாபாக கன்வெர்ட் பண்ணி ரன் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா பேக்ரவுண்டில் பைஸ்பார்க் கோட் ரன் ஆகுது, கன்வெர்டட் இன்டு பைஸ்பார்க். நம்ம விஷுவலாக என்ன தான் நம்ம பண்ணியிருந்தாலும் ட்ராகன் ரன் பண்ணியிருந்தாலும் பைஸ்பார்க்காக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ரன் பண்ணுது. லெட் மீ ரிஃப்ரெஷ். should take another 30-40 seconds. ஓகே, நம்ம இது வேண்டாம். ஓகே, நம்ம எடிட்டர் மோடுக்கு போவோம். இதை நம்ம ஜஸ்ட் query மட்டும் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். I quickly go back here. I will see like whether it's completed or not. Running அப்படின்ற ஒரு status, it should change it. Okay. Okay. In the meanwhile, we will also open one more AI service. என்ன AI service அப்படின்னு கேட்டிங்கன்னா there is something called Lex. L-E-X. Lex மூலமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா without writing any program, any coding, you can simply create a chatbot. See, Lex. Just closing it. The page open பண்ணி வச்சுக்கலாம். From that I will show you like சிம்பிளாக நான் ஒரு chatbot create பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஃபுட் அவுட்லெட்காக. அதை நான் எப்படி query அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். See, there are like various bots are available. Okay, I am opening here. Okay, let me see if this is getting completed. Succeeded வந்துருச்சு. நம்மளோட ஜாப் என்ன, ரன் பண்ணணும். I'll just minimize this. டேட்டா முன்னாடி நடந்தது. See now, you see every data is available. See, number of rows 33, you see match ID, date, runs, result, team 1, 2, etc. Everything is there, right? இந்த டேட்டா எப்படி வந்தது, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எப்படி வந்தது நமக்கு, யூசிங் அவர் ஜாப், க்ளூ ஜாப் மூலிமா ETL பைப்லைனில் நம்ம தான் ரெடி பண்ணோம். ஓகே ஓகே, இது டேபிளர் ஃபார்மேட்டாக தானே இருக்குது, இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். CSV நீங்கள் சொன்னீங்க, எஸ். இதை நான் எப்படி நான் சிம்பிளாக குவிக்காக கன்வெர்ட் பண்ணலாம் கிராஃபா. That's it. Here we go. There is a line graph available. Else, எனக்கு ஒரு pie chart வேணும். Okay, that's it. You can choose your data. Match ID, team 2. That's it. You can just maximize it. Okay, this is maximize. Okay, this is maximize. I can just show this. Okay, I don't want to show this. I want to export it as PNG, JPEG. Yes, of course, you can do it. You don't want this. Pi வேண்டாம், எனக்கு வந்து histogram வேணும். Yes, of course, you can export it. That's it. PNG, export it. See, I go here. I can simply, we didn't do anything. நான் எதுவுமே பண்ணல. I just simply converted my Excel to chart. That give me a basic great, you know, representation, right? இந்த மாதிரி நீங்களும் உங்களோட சார்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணலாம். See, இந்த டேட்டா எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a meaningful data, right? Of course, you can still able to download your data as an Excel. I will also show you. You can just toggle it. You can just simply download it as an Excel. That's it. The same output will get stored output in your local. இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு இமெயில் அட்டாச்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு கன்சியூமர் கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். யூ ஹேவ் த ஃப்ளெக்சிபிலிட்டி. இங்கே ரெட்ஷிஃப்ட்டில் வந்து யூ ஹேவ் 2 ways. ஒன், டேபிளர் ஃபார்மேட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை கிராஃபிக்கல் ஃபார்மேட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், இது ஒரு பேசிக் டேட்டா இன்ஜினியரிங்கோட டெமோ.
சரி, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணுவோம்? இந்த இந்த ஏஐ நம்ம என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட்ல எப்படி நம்ம பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ரியல் டைம் யூஸ் கேஸ் எடுத்துக்கிட்டு, ப்ராப்பரான ரியல் டைம் டேட்டாவ எடுத்துக்கிட்டு, நம்மளோட டேட்டா இன்ஜினியரிங் ஃப்ளோ வரப்போகுது. டேட்டா எல்லாத்தையும் நம்ம கன்சியூம் பண்ணி அவுட்புட்லலாம் பார்க்க போறோம் இல்லையா? இந்த டேட்டாவ நான் எப்படி ஏஐக்கு குடுக்க போறேன்? இந்த டேட்டாவ நான் ஏஐக்கு சாட்பாட்டா எப்படின்னா, டேட்டாவ நான் ரெப்ரசன்ட் பண்ண போறேன். லெட்ஸ் சே இப்போ நம்ம குயிக்கா என்ன பண்ணலாம்? லெக்ஸ் ஓகே? இன்டென்ஸ் ஐ அம் கோயிங் டு டெஸ்ட் இட் ஓகே? see there are like various bot available. இதுல நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய பாட்ட நான் டெஸ்ட் பண்ண போறேன். ஓகே? ஓகே. இது என்ன பாட் அப்படின்னா, பேசிக்கலி நீங்க வந்து ஒரு அஸ்யூம் தட் யூ ஆர் கோயிங் டு ஆர்டர் அ பீட்சா. யூ ஆர் ஹேவிங் அ சாட்பாட் இன்டர்ஃபேஸ். லெட்ஸ் சே நீங்க வந்து ஒரு பீட்சா டாமினோஸ் பீட்சா சைட்ல இருக்கீங்க. ஒரு சாட்பாட் ரைட் சைட்ல காமிக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, query வந்து பாஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஐ வாண்ட் அ பீட்சா லைக் திஸ். உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். எனக்கு இந்த மாதிரி பீட்சா வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ஓகே? ஹே, நான் கிரியேட் பண்ணது இந்த சாட்பாட். ஓகே? வித்தவுட் எனி கோடிங். இந்த கோர்ஸும் ஏஐல வரப்போகுது. நம்மளுடைய கோர்ஸ் இன் அடிஷன் டு தட் வி ஆர் கோயிங் டு see how to create a chatbot without coding, without any Python coding or Java coding or whatever. Prompt வந்துருச்சு. Thanks for reaching Pizza World. Happy to help you. What's your name, please? I am Rajesh. Okay. Hey Rajesh, thank you. What type of pizza would you like to order? Okay. Indian? Okay. Italian வச்சுலாம். Italian. Okay. Sure Rajesh. Thanks for selecting Italian pizza. Would you like to have thick, thin, large? Large. Right. See, thanks Rajesh for choosing Italian pizza with large crust. Still, you need to order any appetizers? Cake வேணுமா, Coke வேணுமா, Pepsi வேணுமா? Okay, Pepsi கொடுக்கலாமே. Right. Thanks Rajesh for ordering pizza. எந்த சிட்டில நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஓகே, சரி, சென்னை வேணாம், பெங்களூர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த பாட். ஓகே, மறுபடியும் கொஷின்ஸ் கேட்குது. பெங்களூர்ல என்ன டைம்ல வேணும்? ஓகே, டைம் 8:22 ஆல்ரெடி ஆயிடுச்சு. நான் 9 o'clock எனக்கு டெலிவர் பண்ண சொல்றேன். Perfect. Thanks Rajesh for choosing Pizza World and ordering Italian pizza with large option and also Pepsi. Food will be delivered at 9 p.m. in Bangalore location. Oh, okay. Sounds good. Thank you or thanks. Okay. Okay. Thanks guys. அப்படின்னு சொல்றோம். Thanks Rajesh for reaching us. Your order is placed successfully. It will be delivered shortly. Happy to help you soon. நீங்க இந்த chatbot கிரியேட் பண்ணதுக்கு நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. AWSலயே ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுக்கு பேர் லெக்ஸ். இந்த சாட்பாட்லாம் நான் காமிச்சேன் இல்லைங்களா? இந்த கான்வர்சேஷன்லாம் நான் எப்படி ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராம்ப்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா, நான் சில பேசிக் இன்டென்ஸ் ஸ்லாட்ஸ் அதெல்லாம் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கேன். பட் 0% கோடிங் ஹியர். நீங்கள் கான்ஃபிகரேஷன்ஸை செட் பண்ணணும். உங்களுக்கு அடிஷ்னலாக கான்ஃபிகரேஷனோட சேர்த்து கோடிங்கும் இன்க்ளூட் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ. பட் வித்தவுட் கோடிங் ஆல்சோ யூ கேன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட் அ பாட் லைக் திஸ். இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டா இன்ஜினியரிங்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா? அவுட்புட் வரப்போகுது. அவுட்புட்டை நீங்கள் ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ண போகிறீங்க, ஸ்டோர் பண்ண போகிறீங்க, சொல்லிட்டேன். இந்த டேட்டா இருக்கு இல்லையா? இந்த டேட்டாவை நீங்கள் பாட்டுக்கு கொடுக்க போகிறீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த பாட் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த அவுட்புட் டேட்டா இன்ஜினியரோட ப்ராடக்டோட அவுட்புட் இருக்கு இல்லையா? அதை எடுத்துக்கிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் காமிச்சிங்களோ, நான் இட்டாலியன் சொன்னேன், திக்கு சொன்னேன், பெங்களூர் சொன்னேன், இந்த டேட்டா எல்லாத்தையும் இந்த அவுட்புட்டாக ரெஃபர் பண்ணி எனக்கு ஒரு சேட் பாட்டாக கொடுக்க போகுது வித் யூசிங் RAG, ரிட்ரீவர் ஆக்மெண்டட் மாடல். ஏஐல வந்து சில பேசிக்ஸ் இருக்கு. எல்எல்எம்னா என்ன, ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, RAGனா என்ன, ஏஜென்ட்ஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏஐ கான்செப்ட்ஸ்ல கவர் பண்ணி பேசிக்காக ஒரு சாட்பாட் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுறது. யூ கேன் வெரி வெல் இன்க்ளூட் இன் இட் இன் யுவர் ரெஸ்யூமே. யூ சே தட் யூ ஹேவ் பில்ட் யுவர் ஓன் சாட்பாட் இன் யுவர் ரெஸ்யூமே will click 200% higher comparing to other cloud engineers or data engineers. Okay, cool. I hope this demo would be interested. ரொம்ப உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த டெமோ உங்களுக்கு இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் லெட் மீ கோ பேக் டு பிபிடி அகெயின். ஐ வில் ஷோ திஸ் ஹியர். ஓகே, குவிக்லி 2-3 minutes and then it's open to question and answer. இந்த கப்பல் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா? இதில் என்னென்னா, நான் சீக்வல் கண்டிப்பாக 4 விஷயம் ரொம்ப முக்கியம் கைஸ். ஒன்று சீக்வல், ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு பைத்தான், ஜாவா, ஸ்கேலா, பைத்தன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தன் இஸ் பெஸ்ட். ஏன்னா நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் போகும்போது பைத்தான் உதவும். ப்ளஸ் ஸ்பார்க்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது.
பிக் டேட்டாவோட டெக்னாலஜி அதையும் நீங்கள் கற்றுப்பீங்க. ப்ளஸ் ஒன்றே ஒன்று தான், ஏதாவது ஒரு க்ளவுட் வெண்டார். நீங்கள் ஏடபிள்யூஎஸ் படித்தாலும் சரி, அஸ்யூர் படித்தாலும் சரி, ஜிசிபி படித்தாலும் சரி. பட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஏடபிள்யூஎஸ். ஏன்னா ஏடபிள்யூஎஸோட மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்குது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது, நிறைய சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ யூ சி லைக் this is going to be your roadmap if you want to become a successful data engineer. Okay, 4 விஷயம் நான் சொன்னது தான். சீக்வல், கிளவுட், எனி ஒன் கிளவுட், ஸ்பார்க், பைத்தன், எல்லாத்துலேயும் நீங்கள் 100% எஃபர்ட் போடணுன்றது இல்லை. 25% எஃபர்ட் போட்டால் போதும். சீக்வலில் ஒரு 25, கிளவுடில் ஒரு 25, ஸ்பார்க்கில் ஒரு 25, பைத்தனில் ஒரு 25 போட்டால் போதும். யூ கேன் வெரி வெல் கவர் இட். நீங்கள் கேட்கலாம், எனக்கு கிளவுட் நாலேஜும் இல்லை, சீக்வல் நாலேஜும் இல்லை, பைத்தன் நாலேஜும் இல்லை, ஸ்பார்க் நாலேஜும் இல்லை, ஐ எம் கம்ப்ளீட்லி ஜீரோ, நான் எப்படி இதெல்லாம் படிக்கலாமா? ஐம் அ நான் ஐடி கை, ஐடிலே இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது இந்த நாளுமே அப்படின்னா கம்பல்சரி எஸ் வி வில். உங்களுக்கு தேவையான ப்ரீ ரிக்வசிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டாக கொடுத்துருவோம். நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிவிட்டு ஒன்ஸ் யூ கம் டு ஆன்போர்ட் டு யர் கோர்ஸ் யூ வில் லேர்ன் அ லாட். அதே போல் 100% எப்போவுமே படிக்கிறது தான் கஷ்டம். என்ன இன்டர்வியூக்கு என்ன தேவைன்றதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி படித்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே மேப் ஆனீங்கன்னா அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் சக்ஸஸ். அதுக்காக தான் இந்த 45-50 டேஸ் ப்ரோக்ராம். சரி, நம்ம படிக்கணும்னா படிச்சுட்டே போகலாம், ரைட்? நீங்கள் ஒரு கம்ப்ளீட் புக்கை படிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு என்ன தேவை, என்ன ஸ்கில்ஸ் தேவை, நிறைய ஜேடியை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி தான் இந்த கோர்ஸோட சர்வீசஸை நாங்கள் போட்டிருக்கோம். நிறைய பேர் சக்ஸஸ் ரேட் இருக்குது. நிறைய யூ கேன் வெரி வெல் கனெக்ட் வித் சம்மன். வி வில் கிவ் யூ சம் லீட்ஸ் as well to whoever placed in our previous batches. அவங்களோட லேர்னிங் எப்படி இருந்தது எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, I don't want to talk much more. Completely, I'm open to you. Any questions? I see 38 participants are there. So nice. Thank you so much. In a Saturday evening, it's open to any questions. Any chat leraka. Anyone? Any questions? Was the session interesting? Rajesh Lakshman here. Go ahead, Lakshman. Shankar has joined previous batch. Probably he can. Nice. Thank you, Shankar. Thank you. Thanks for joining. Hi, Shankar. நல்லா இருக்க Shankar. Thank you so much. ஓகே. Yeah. வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ண முடியல. எங்க வீட்ல குட்டீஸ் ரெண்டும் பின்னாடியே இருக்காங்க. That's okay. ஹாய் எவ்ரிஒன். என் பேர் சங்கர். எனக்கு ஒரு 6 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாகவே. பேசிக்காக என்னோட கேரியர் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் டெவாப்ஸில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன் பேங்கிங் டொமைனில். ஸோ டெவாப்ஸே நல்லா இருக்குது, அங்கேருந்து ஏன் டேட்டா இன்ஜினியர் போகணும் அப்படின்னு கேட்கக்குள்ள நான் டெவாப்ஸ் வந்து பேங்கிங் டொமைனில் போய் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் நான் கண்டினியூஸாக பேங்கிங்க்கு சப்போர்ட் பண்ணணும், என்னுடைய ஒர்க் லைஃப் வந்து பேலன்ஸே பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் டேட்டா இன்ஜினியருக்கு மைக்ரேட் பண்ணேன், அப்ஸ்கில் பண்ணேன். ஸோ இனிஷியல் வந்து ஒரு 2 months எங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 45 days சொல்லியிருந்தாங்க. அது எங்கள் டீம் கொஞ்சம் எல்லாமே ஒர்க்கிங் பீப்புள்ன்றதால அது ஒரு 60 days ஆயிடுச்சு பேட்ச் 5 இவங்ககிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொன்ன எல்லா டாஸ்க்குமே பண்ணோம் சூப்பராக. இப்போ நான் December 2 தான் வித் ஷோவில் ப்ளேஸ் ஆகிருக்கேன் வித் 40% ஹைக். நான் ஏற்கனவே டெவாப்ஸ்லேயே நல்ல ஹைக்கில் போயிருந்தேன். ஸோ இதுலேயே நல்லா வந்திருக்கேன். அவங்க எடுக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக எக்ஸசைஸ் செஞ்சிடணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அவங்க அந்த 45 daysக்கு அப்புறம் நீங்கள் ஜாப் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எனக்கு அதுக்கப்புறம் 1 மாதம் தேவைப்பட்டுச்சு. நான் நிறையா ராஜேஷோட 1-to-1 பேசினேன், எனக்கு இன்டர்வியூடைய டிப்ஸ் எல்லாம் கேட்டேன், அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நல்லா ஹைக்லேயே போயிட்டேன். நான் இப்போ போனதுக்கப்புறமும் நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா நான் அப்ஸ்கில் தான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ப்ராஜெக்ட் வந்து இப்போ மேபி ஜனவரியில் தான் அசைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு 15 days ஃப்ரீஸ் ஆகிடும் குளோபலாக. அதனால் நான் ஒரு 15 daysக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன். ராஜேஷ் எப்போ கேட்டாலும் ஈவினிங் இன்கேஸ் காலில் இருந்தேன்னா அவருடைய கால் முடிச்சுட்டு கண்டிப்பாக பிங்க் பண்ணுவார், கனெக்ட் பண்ணுவோம். இன்டர்வியூக்குள்ளே எனக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். அதெல்லாம் தேங்க்ஸ் ராஜேஷ். ஏன்னா இந்த உங்களால் தான் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு. ஏன்னா நான் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன், சாரி. பட் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. அதனால நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. எனக்கு டோட்டலாக டேட்டா இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டாக புதுசு தான். எனக்கு டெவாப்ஸ் நல்லா தெரியும், பட் டேட்டா இன்ஜினியரிங்ன்றது எனக்கு புதுசு. நல்லா படித்தேன், நல்லா அசஸ்மெண்ட்லாம் எடுத்தோம். ராஜேஷ் சொன்ன மாதிரி அவர் சொன்ன கைட்லைன்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம். ஒரு அரௌண்ட் 3 monthsக்குள்ளே எடுத்தாச்சு. 45 days to additional 1 month தேவைப்பட்டுச்சு. சூப்பராகவே போச்சு. நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும்.
ஒர்க் இருக்கணும். நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் ஜாப். மார்க்கெட் வந்து ரொம்ப வைடாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நான் பேருக்காகலாம் சொல்லலை. எனக்கு கேப் ஜெமினியில் ஆஃபர் கிடச்சிது பெங்களூர். பட் நான் வந்து சென்னை எனக்கு வேணுன்றதால தான் எக்ஸாவர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தமிழ் பூமிக்கும் தேங்க்ஸ், லக்ஷ்மணனுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இனிஷியலாக லக்ஷ்மணனை ஃபாலோ பண்ணி தான் நான் ஆக்சுவலி ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா S3A பாதி முடிஞ்சிருச்சு நான் அந்த பேட்ச் 5ல். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி அவர் சொன்ன கைட்லைன்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஒர்க்கும் அதில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய கோல் அச்சீவ் ஆகிடும். அதுதான். தேங்க்ஸ் ராஜேஷ், லக்ஷ்மண் சாமி. So nice, so nice. Thanks a lot, Shankar. Thank you. Thank you so much. இல்ல ஆக்சுவலா லக்ஷ்மன், ஜஸ்ட் டு ஆட் திஸ் பாயிண்ட், தேங்க்யூ லக்ஷ்மன். சங்கர் வந்து இன்னைக்கு கூட்டின்னு வந்தது வந்து நாட் லைக் சிம்பிள் திங். ஏன்னா இது வந்து ஒரு கோர்ஸ் ப்ரொமோஷனுக்காக யாரும் நினைக்க வேண்டாம். த ஒன்லி திங் தட் வி வாண்ட் டு ஆட் ஹியர் இஸ் மோட்டிவேஷனல் ஃபேக்டர். நிறைய பேர் டிசம்பர்லேயே ஆஃபர்ஸ்லாம் கிடைக்காது அப்படின்னு இருக்கும்போது எக்ஸெப்ஷனலாக எக்ஸம்ப்ளரி கேஸாக பார்த்தீங்கன்னா சங்கர் ஹஸ் அச்சீவ்ட் இட். பட் அகெயின் இட்ஸ் நாட் ஓன்லி மீ தட் ஐ ஹெல்ப் ஹிம். இந்த கோர்ஸ் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஐ பிளேட் as an இன்ஸ்ட்ரக்டர். ஓகே, நான் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ரியல் டைமாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி செல்ஃபாக மறுபடியும் அவரே லேர்ன் பண்ணி இன்டர்வியூவில் கிராக் பண்ணார். ஓகே, நான் ஒரு 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 மிடில் வேராக தான் இருந்தேன். கோர்ஸோட கண்டென்ட் எனக்கு தெரியும், இஷ்யூஸ் என்னென்ன வரும், எங்கே வரும், சேலஞ்ச் என்ன, ரியல் டைம். ஓகே, ஐம் நாட் லைக் சம்மன் ஹூ கோ டு யூடியூப், ChatGPT, லேர்ன் இன் இன்னைக்கு நைட்டில் படிச்சுட்டு நாளைக்கு டெலிவர் பண்ணுற அந்த பர்சன் நான் கிடையாது. ஸோ வாட் எவர் ஐ take it as a real time experience from my project, I'm just giving this to my fellow students. So thank you Lakshman and Shankar for bringing this. Yeah, thank you Rajesh. Thank you. Excellent. Thank you Lakshman. Fine. நிறைய கொஷின்ஸ் இருக்கு. ஐ கேன் டேக் ஓவர். ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் ஃப்ரம் டேட்டா ஃபேக்டரி? எஸ், அஃப்கோர்ஸ். AWSல வந்து நம்ம AWS, Azure, GCP மூணுமே கிளவுட் வெண்டார்ஸ் தான் இல்லையா? மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற இந்த டேட்டா ஸ்டோரேஜ்க்கு, டேட்டா இன்ஜெக்ஷனுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கும், டேட்டா ரிப்போர்ட்டிங்க்கு ஒரு சர்வீஸ் இருக்கும், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ADF, Azure டேட்டா ஃபேக்டரின்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் AWSல Glue அப்படின்னு ஒரு ETL பைப்லைன் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் இருக்கு. GCPயில் பார்த்தீங்கன்னா கூகுளோட BigQuery இருக்கு, அதில் நம்ம query போடுவோம். ஸோ அஃப்கோர்ஸ் இது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா AWSலேருந்து தான். ரைட்? AWS இஸ் த ஃபர்ஸ்ட் கிளவுட் வெண்டார். தென் AWSலேருந்து தான் Azure வந்தது, Azureலேருந்து தான் GCP வந்தது. ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் எல்லாமே. அதனுடைய சர்வீஸோட நேம்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கோர் திங்ஸ் வில் ஆல்வேஸ் பி சேம். SQLனா அது கான்செப்ட் வைஸ் சேம், பைத்தன்னா கான்செப்ட் வைஸ் சேம், ஸ்பார்க்னா கான்செப்ட் வைஸ் சேம். அதில் இருக்கக்கூடிய சர்வீஸ் நேம் தான் டிஃப்ரெண்ட். ஸோ ADF இஸ் அப்சல்யூட்லி ஈக்குவலன்ட் டு Glue. ஸோ ADF இப்போ நீங்கள் Glue படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், இதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் ADF. நீங்கள் மைக்ரோசாஃப்ட்ல ADFல சிம்பிளாக Glueக்கு ஏற்ற மாதிரி ADFல நீங்கள் ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். இட்ஸ் ஒன் கோல் வேர் யூ கேன் லேர்ன் both things at the same time. Okay, but நம்ம கோர்ஸ் வைஸ் நம்ம AWS தான் கவர் பண்றோம். Azure or GCP you can நீங்க செல்ஃப் லேர்ன் பண்ணி ஈக்குவலண்டா இருக்கிறது நீங்க உங்களுடைய லேப்டாப்லயே நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். Okay, I hope that answered. Since we are covering in AWS, want to know about this? Yeah, fantastic. That's a question. Yeah, I hope that answered your question. Hive and HDFS also would be covered. Of course, yes. We have to understand the fundamentals. டேட்டா, இப்போ நான் டேட்டா லேயர்லாம் நான் காமிச்சது வந்து எஸ் S3 மாதிரி ஒரு லேயர் இருக்குது HDFSல. ஹடூப்பை டச் பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம க்ளவுடுக்கு போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பிக் டேட்டானா என்ன, டேட்டானா என்னன்னு தெரிஞ்சுப்போம், டேட்டாவோட ஃபார்மேட், ஸ்ட்ரக்சர் எல்லாமே. ஜம்பிங் இன்டு பிக் டேட்டா. பிக் டேட்டானா அதனுடைய கான்செப்ட்ஸ் லைக் ஹைவ் வராது, HDFS வரும். HDFSும் மேப் ரெடியூஸும் வரும். HDFSல டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுவோம் அப்படின்றது வரும். தட்ஸ் டெஃபினெட்லி. அதுக்கப்புறம் தான் க்ளவுடுக்கு போவோம், க்ளவுடுக்கு அப்புறம் தான் AI வந்து ஜம்ப் ஆகும். ஓகே, ஐ ஹோப் தட் ஆன்சர்ட் கொஸ்டின். ராஜேஷ், how many years of experience can show up in the resume after you're taking this? Good question. Yes, I expected this question. Maybe you can take up like உங்களுடைய கரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல லாஸ்டா நீங்க என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்களோ, let's say நீங்க ஒரு 5 இயர்ஸா ஒரு ப்ராஜெக்ட்ல லாஸ்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா you can put like 1 to 1.5 years நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். See, this course is about 3 months of time, right? இந்த 3 months of timeல நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட். I am going to give you at the end of the course, right? I am going to associate with you, I am going to assist you till you complete the project, right?
அந்த ப்ராஜெக்ட்ன்றது சிம்பிள் கிடையாது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் உங்க கம்பெனில எப்படி நீங்க ஒர்க் பண்ணுவீங்களோ அதே ப்ராஜெக்ட் தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ வை கான்ட் யூ புட் தட் இன் யுவர் ரெஸ்யூமே? நீங்க லாஸ்டா அந்த ப்ராஜெக்ட்ல தான் நீங்க உங்களோட கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க அந்த ப்ரொஜெக்ட் பண்ற சினாரியோஸ் மாக் பண்றதுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அப்ராப்ரியேட்டா போகணும். ஏன்னா இது வேரி ஆகும். ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 1 இயர் தான் போட முடியும். ஒரு 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு 1.5 to 2 இயர்ஸ் நம்ம மேட்ச் பண்ணலாம். ஓகே, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பியாண்ட் கோர்ஸோட யூனோ திங்ஸ் additional to that I will cover up. MongoDB covered? No, we are not covering MongoDB. It's a open source stack. நமக்கு வந்து AWSல equivalent to the DynamoDB நம்ம கவர் பண்றோம். Equivalent to MongoDB, it's a NoSQL. DynamoDB நம்ம கவர் பண்றோம். Okay, any other question? 10 years experience .NET developer will go for data engineer or DevOps engineer. I would prefer data engineer, but don't think that I am taking data engineeringன்றதால நான் டேட்டா இன்ஜினியர் சொல்றேன்னு. நீங்க டேட்டா இன்ஜினியர் உள்ள போயிட்டு நீங்க அதுக்கப்புறம் கூட நீங்க ஈவன் யூ கேன் ஸ்டில் கண்டினியூ அஸ் டேட்டா இன்ஜினியர் ஆர் கிளவுட் இன்ஜினியர் ஆர் டெவாப்ஸ். எடுத்தவொடனே டெவாப்ஸ்ன்றது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டை உங்க கையில கொடுத்துட்டு நீங்க டெவாப்ஸ்ல நீங்க ஒரு பைப்லைன் பில்ட் பண்ணணும் அப்படின்னா இட் வுட் பி வெரி ட்ரிக்கி, ரைட்? சின்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் 10 years எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஸ்டில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வர்த் இன் த சென்ஸ் சேஃபா ப்ளே பண்ணலாம். So I would say data engineer comparing to DevOps. Hope that answer Arvind. In real time, we have some limit to access AWS service. In that we use parameter, the value using Python. Did you cover in the way as like in real time? Okay. Limits இருக்கும். Yes. From a free tier perspective, of course, நமக்கு வந்து ஒரு complete enterprise edition நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்னவோ எஜுகேஷன் லெவல் கம்யூனிட்டி எடிஷன் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்க யூ கோ டு ரியல் டைம் என்விரான்மெண்ட், லெட்ஸ் சே நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் கம்யூனிட்டி இல்ல என்டர்பிரைஸ் எடிஷன், பிரீமியம் இல்லையா, என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்கும். யூ கேன் ஸ்டில் கோ ஹெட் அண்ட் பிளே வித் இட். பட் தி திங் இஸ் நீங்க என்ன ரோல்ல பிளே பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். யூ கேனாட் கோ லைக் யூனோ நீங்க கிளவுட்ல ஒர்க் பண்றீங்க, ஏஐ சர்வீஸ்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அப்ராப்ரியேட் பர்மிஷன்ஸ் தேவை. கிளவுட் இன்ஜினியர்ஸ் பியாண்ட் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணலாம்னா ப்ரொவைடட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஒர்க் இன் அன் ஏஐ ப்ராஜெக்ட், லெட்ஸ் சே நீங்க ஒரு பிஓசி பில்ட் பண்ணலாம். இப்போ நான் எல்எக்ஸ்ல சாட்பாட் டிசைன் பண்ணி காமிச்சேன். இஃப் யூ ஷோ அன் இன்ட்ரெஸ்ட், ரைட், யூ கேன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டு யூனோ ஆட் கப்பல் ஆஃப் சர்வீஸோட பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்க அஃப்கோர்ஸ் யூ கேன் டூ. தெர் இஸ் அப்சல்யூட்லி பாசிபிள். த ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு கெட் நெசசரி பர்மிஷன்ஸ் ஃப்ரம் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். One question again, yes, I'm a fresher. I want to become a data engineer. Is it possible to get data engineer job as a fresher? Nare per, yes, of course. This is one example, right? Maybe I would say like Satish no orthar. He was a non-IT guy. Non-IT experience, nare experience irundu fresher IT ku join pannaru. I think he was holding an offer with Capgemini, if I'm not wrong, right? He attended couple of interviews, 10 to 15 interviews attend பண்ணிட்டு IT la fresher with good package he has attended. Okay, so absolutely yes, it's not like only like 5 10 15 years experience தான் போகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. The only thing is CTC varies. Okay, absolutely. நீங்க 0 to 2 years experience ஆ fresher experience ஆ நீங்க போகலாம். But you want to ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பில்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி தமிழ் பூமி இன்ஸ்டிடியூட்ல நீங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு you can show that value to you. That's absolutely possible. I'll help you out. Total experience 8, 4 years non-IT, 4 years into intelligent automation. Python, data engineering will help to switch career. Of course, yes, definitely I would say. Being into the background of Python, of course, I would say like, you know, நீங்க இன்னும் Pythonல இன்னும் நல்ல ஒரு knowledge base இருக்கிறதால I would say definitely you can still learn very quickly. I would say Python background இருக்கிறதால, right? I would say good. Yes, you can definitely switch over your career. உங்களுக்கு ஒரு நல்ல ஹைக் கிடைக்கும். See, nowadays the data engineer market வந்து குறையாது, எப்பவுமே அக்ரெசிவா ஏறுமே தவிர குறையாது. As long as you even you have AI or not, data engineering will be there. Data engineering projects will be there. Okay, see that's why அப்ப எதுக்கு நம்ம AI introduce பண்ணோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுப்பலாம். See, nowadays AI bound, right? Even you go to an interview which is cloud engineering or data engineering, people will expect some 5 to 10% of AI knowledge from you. இப்போ நாங்களே இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மேண்டேட்டரியாக சில கோர்சஸ்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நாங்கள் அதில் ஒர்க் பண்ணலனாலும் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா வி வாண்ட் டு காம்படிட்டிவ் இந்த மார்க்கெட் இல்லையா? நாளைக்கே ஒரு ப்ராஜெக்ட் ஏஐல வருதுன்னா யூ நீட் டு நோ அபவுட் இட். ஸோ அதனால ஏஐ ஸ்டஃப்பும் நம்ம இன்க்ளூட் பண்ணதுக்கு அதுதான் ஒரு காரணம். ஹோப் தட் ஆன்சர் சரவணா. ஓகே, நந்தினி,
ஐம் ஃப்ரம் பேங்கிங், ஹவு ஷுட் ஐ புட் மை எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்யூம்? அஃப்கோர்ஸ் பேங்கிங்ன்றதால நீங்கள் பேங்கிங் ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஒரு ஐ வுட் சே நீங்கள் ஒரு கிளவுட் ஆன் ப்ரம்லேருந்து டேட்டாவை கிளவுட் மைக்ரேட் பண்ண ப்ராஜெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஹடூப் சர்வரில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டேட்டாபேஸ் ஆரக்கிள் டேட்டாபேஸ், உங்கள் பேங்கிங் ஆப்ரேஷன் டேட்டாலாம் ஆரக்கிள் சர்வரில் இருக்குது. நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஆரக்கிள் சர்வரில் டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கிளவுடாக மைக்ரேட் பண்ணீங்க, ஒரு மைக்ரேஷன் ப்ராஜெக்டாக கூட நீங்கள் சிம்பிளாக உங்களோட யூஸ் கேஸ் பில்ட் பண்ணி ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். தெர் ஆர் லைக் வேரியஸ் வேஸ். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் domain wise, nothing like that. Banking, healthcare, insurance, apdi kadiyadu. You can, but banking, yes, of course, as you rightly asked, you can definitely put. Recently joined as data governance in management role. Earlier I played couple of roles. How is your transportation from core technical to area? Also, may I know expectation for Fong or fintech expectation? Fong is too high, I would say, but of course, like tier 2, tier 3 companies நம்ம focus பண்ணா, like TCS, Wipro, Freshworks, Virtusa, Prodap Solutions, EPAM Systems, core companies, of course, yes, EPAM Systems is one among that. Standard Chartered Bank, Amazon also. I feel like a lot of people from our previous batch, third and fourth also, offshore and both onshore, tried to interviews attend பண்ணாங்க from Amazon as well. In the data engineering role, SD1, SD2 roles ku apply பண்ணாங்க. But I don't think this, I would like to straight away apply and go that, FANG ஓட expectation இருக்குமா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறி தான். But still, tier 2, tier 3 companies, absolutely you can go ahead. But basically starting நம்ம என்னன்னா, always fundamentals are very important, right? So once you go ahead with good fundamentals, I would say this course is absolutely good starting from your scratch, building a data pipeline, making yourself transitioning from X to Y. Y என்றது உங்களோட data engineer ஓட role, right? Of course, yes, that plays a vital role. Fintech, yes, don't worry about fintech or anything, right? Banking, healthcare, insurance, it is irrespective of domain. Okay, நீங்க என்ன டொமைன்ல ஒர்க் பண்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நான் உங்களுக்கு மார்க் ரெஸ்யூம் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி தரேன். I have couple of sample resumes as well. Whoever taken interviews, I can definitely share that to you as well. Hope that answer. Someone raised. Thank you. Sundar Shiva raised a hand actually. Yeah, go ahead. Hi ராஜேஷ், என் பேர் சுந்தர். Hi. நான் இப்போ கரண்டாக டேட்டா இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக 2023 அருள்ஜி நான் மீட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் அருள்ஜி ஃபார் கைடிங் ரைட் பாத். ஸோ கரண்டாக இப்போ நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடாக டாபிக்ஸ் பார்த்தேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் நோ ஹவு எப்படி நான் என்னோட இப்போ கரண்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டேட்டா இன்ஜினியராக. எப்படி நான் இப்போ ஏஐ நான் எப்படி நான் கொண்டு போகிறது, அந்த ஒரு பார்ட் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு கோர்ஸ் அதுக்கு எனக்கு ஒர்க் ஆகுமா இல்லை சம்வாட் டிஃப்ரெண்ட் இதுவாக இருக்குமா? ஜஸ்ட் பண்ணணும். I would say yes, definitely. நீங்க டேட்டா இன்ஜினியர், that's very good, thank you. Cloudல ஏதாவது ஒர்க் பண்றீங்களா? Just to know. AWS Cloud. Perfect. Then what you can do, இந்த கோர்ஸ்ல வந்து நான் லெக்ஸ் நான் கவர் பண்றேன் இல்லையா, பெட்ராக் அண்ட் சேஜ்மேக்கர், லெக்ஸ், ஏஜென்டிக் ஏஐ எப்படி பில்ட் பண்றது அப்படின்ற ஒரு எல்லா அடிஷனல் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம கோர்ஸ்ல கவர் பண்ணோம். இன் அடிஷன் டு யுவர், ஐ வுட் சே பைஸ்பார்க் கோடிங் நீங்க எழுதினாலும் சரி, கிளவுட்ல நீங்க ஏடபிள்யூஎஸ்ல யூஸ் பண்ணாலும் சரி, அடிஷ்னலா நம்ம இந்த கோர்ஸ்ல வந்து லெக்ஸ், அதர் ஏடபிள்யூஎஸ் ஏஐ பவுண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூ கேன் புட் யுவர் ரோட் மேப். மேபி உங்களுடைய கம்பெனிலையும் ஒரு ரோல் வரலாம் இல்லையா, நீங்க இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணி நீங்க ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு நல்ல ஹைக்கா ஏஐல ஏடபிள்யூஎஸ்லயே ஏஐல ஒர்க் பண்றதுக்கு கூட நிறைய ரோல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நவடேஸ் நீங்க நிறைய பார்க்கலாம். குவிக் சூட்னு ஒரு அப்ளிகேஷன் இப்பதான் ஒன்று ஆன்போர்ட் பண்ணாங்க ஏடபிள்யூஎஸ்ல. நீங்க ஜஸ்ட் லைக் டைப் பண்ணாலே போதும் அந்த சர்ச் பாக்ஸ்ல, இட்ஸ் அன் ஏஜென்டிக் ஏஐ. நீங்க அதுலயும் வந்து நீங்க ரேகா நீங்க உங்களோட ஓன் எல்எல்எம் மாடல்ஸ், கிளவுடி, GPT-4லாம் நீங்க எனேபிள் பண்ணி நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். எஸ், தட் கேன் பி டிஸ்கஸ்ட் இன் அவர் கோர்ஸ், இன் அவர் அப்கமிங் கோர்ஸ். நாட் 100% ஐ வுட் சே, பிகாஸ் நம்மளோட பிரைமரி ஃபோக்கஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளவுட் இன்ஜினியரிங் தான். அண்ட் தென் ஃபைனல் போர்ஷன் வில் ஹேவ் யுவர் ஏஐ பேஸ். அந்த ஏஐ பேஸ் வச்சுக்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் லெவல் நீங்க கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட் ஆகலாம். ஓகே, ஸோ திஸ் ஒன் இந்த கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்றை கொஸ்டின் இருக்கு, அது கேட்கலாமா தெரியல. பட் இப்போ நான் பிஜி பண்ணலான்னு ஐடியா இருக்கேன். ஸோ எனி சஜஷன்ஸ் பண்ணலாமா இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நான் சொல்ல முடியுமாச்சு? பிஜி போஸ்ட். எஸ், இட் கேன் பி டன். பட் தி திங் இஸ், நீங்க பிஜி பண்றதுக்கும் நீங்க பிஜி கம்ப்ளீட் பண்ணி அதை நீங்க ரெஸ்யூம்ல போட்டு நீங்க ஒரு இன்டர்வியூ போறதுக்கும் எந்த இம்பாக்டும் இல்லை ஐ வுட் சே. நீங்க பிஜி பண்றது நல்ல விஷயம், யூ கேன் லேர்ன் இட்.
Of course, that is a good thing, right? For your career and everything, growth and everything. Not for growth, I would say. Your career, it's good. But when it comes to interview, நீங்க உங்களுடைய கெரியர்ல ஐ மீன் உங்களுடைய கோர்ஸ்ல என்ன நீங்க என்ன பில்ட் பண்ணீங்களோ, நீங்க நீங்க என்ன எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வேணா கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் நீங்க உங்களோட பிஜில. But the thing is, the expectation from an interview is what you did on a real time project in a company, not from a course. Course in the sense like PG. நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஐ வுட் சே நவ் அட் த மொமெண்ட் டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் மோர் மணி ஆன் லேர்னிங் இன் அ பிஜி மோட். பிஜி மோட் வேண்டாம். இந்த கோர்ஸ் will give you sufficient amount of AWS, AI knowledge, everything, so that you can project yourself without investing more money, I would say, right? அதுதான் வேணும் இல்லையா? See, time and money is always important. நீங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த டைம் அண்ட் மணி பிஜில போடுற அந்த எஃபர்ட் நீங்க நம்ம கோர்ஸ், ஐம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் நம்ம கோர்ஸ், ரைட்? நீங்க போடுற இந்த 3 months கோர்ஸை நீங்க போட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். யூ வில் பி மோர் அஹெட் ஆஃப் ஃபியூ இன்ஜினியர்ஸ். ஓகே. ஸோ எனக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக என்கிட்ட 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு 2 years நான் ஸ்பெண்ட் பண்ண 7 years ஜம்ப் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனி ஒரு பிக் எம்என்சிஸ், ஒரு நெட்ஃப்ளிக்ஸ், எனிதிங் மேபி. ஸோ அங்கே போகும்போது பிஜி தேவைப்படுமா? எனக்கு அந்த கொஸ்டின் இருக்கு, அதுக்கு ஆன்சர் இருக்கா? I don't still it is. See, to say funny, right? I'm a 15-year old guy, right? I don't have any certifications on my plate. I had one. It's a Microsoft certified. Still, it's to be mandatory. அது பண்ண சொன்னாங்க at one of my previous companies. You ask about me, நிறைய பேர் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமா? பண்ணா என்கிட்ட ஒரு 5 சர்டிஃபிகேஷன் இருக்கு, அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? ரெஸ்யூம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? இன்டர்வியூக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னா நோ, ஐ வுட் சே. See, how much ever you learn practically, people, let's say I'm an interviewer, I ask you some question based out of scenarios, you try to complete it, but you don't have a certification on your plate, you don't have a PG, you're still completing a job, you're still completing a question asked by me within few minutes, comparing to others who have completed certification, etc. I still prefer you as a candidate for me, for my project. I don't want people who have completed 10 certifications or did PG or etc. Okay, I want only people who are good at basics, who have completed a real-time project. That's so good. That's it. Okay, Ji. Thank you. Hello. Good. Don't focus. Hello. Can I ask something? Yeah. Go ahead, Suganti. Yeah. Thanks. Yeah. Okay. Actually, I have. நான் தமிழ்ல பேசலாம் தானே? யா தமிழ்ல தான் எடுத்தோம், தமிழ்லே பேசலாம். தமிழ் பூமி தானே. ஓகே, அதான். ஓகே, ஆக்சுவலா என்னன்னா, நான் ஐடிஐல தான் இருக்கேன், 20 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னோட சன் இப்போ அவரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காரு இங்க என்யூஎஸ்ல, சிங்கப்பூர்ல இருக்கேன் நான். இங்க நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இன்ஜினியரிங் சயின்ஸ் முடிச்சாரு. இப்போ அவரோட ப்ராப்ளம் என்னன்னா, ஹி டசன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பாத்தீங்கன்னா பைத்தான் நல்லா தெரியும், ஏன்னா அவரோட டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சாரு. ஸோ அவரோட அதாவது ஸ்பெஷலைசேஷன் பாத்தீங்கன்னா இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருந்தாரு. பட் இங்க இப்ப என்னன்னா ஜாப் அவரால் பிளேஸ் பண்ணவே முடியல, பிளேஸ் ஆக முடியல. என்ன ரீசன் எல்லா இடத்துலயுமே, ஈவன் தோ முன்னாடி எல்லாம் இங்க ஒரு 2 years முன்னாடி சிச்சுவேஷனே வேற. எப்படியா இருந்தாலும் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஈஸியா கிடைச்சது. பட் ஆனா இப்ப இங்க எங்க ப்ராப்ளம்னு எனக்கு இன்னும் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இப்போ என்னன்னா சர்டிபிகேஷன் பண்ணுனா, ஏன்னா இப்ப அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, நீங்க ஏன்னா இந்த சர்டிபிகேஷன் பத்தி நீங்க பேசுனதுனால நான் இந்த கொஸ்டின் கேட்டேன், இல்லைன்னா எனக்கு கேட்கற ஐடியா இல்லை. பட் சர்டிபிகேஷன் பண்ணுனா அவருக்கு ஏன்னா இப்ப ஒரு ரீசெண்டா எனக்கு ஒரு போஸ்டிங் வந்துச்சு கன்சல்டன்ட் மூலமா. அதுல எப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சோ அப்படிங்கும் போது இந்த சர்டிபிகேட் இப்ப பண்ணுனா அவருக்கு அது ஹெல்ப் பண்ணுமா? சர்டிபிகேஷன் பண்ணுனா ஏன்னா இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவர் ஏன்னா இப்ப என்ன இன்டர்வியூக்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா பிகாஸ் ஹி டசன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். I would say, see, நம்ம முன்னாடில நீங்க சொன்ன சினாரியோ ஒர்க் அவுட் ஆச்சு. சர்டிஃபிகேஷன் பிளேஸ் a vital role on getting an opportunity. See, இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. யூ கோ அண்ட் கிளிக் யுவர் யூடியூப் ஆர் கூகுள் ஆர் வாட் எவர், AWS சர்டிஃபிகேஷன்ஸ், GCP, ஸ்னோஃப்ளேக், பைத்தன், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஐ வுட் சே நிறைய பேர் ஃபேக் சர்டிஃபிகேஷன்ஸும் நிறைய ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஒரு கோர்ஸ், ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு 20,000 நினைச்சுக்கோங்களேன்.
அடிஷ்னலா இன்னும் ஒரு 5000 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ராக்ஸி சர்வர் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி உங்க கைக்கு நாளைக்கே ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்றோம். சர்டிஃபிகேட். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் வச்சு சிம்பிளா யோசிங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க வாங்கிடுறீங்க, ஓகேங்களா? I'm not talking that we have did like this. Assume that somebody did like this and going to a project, okay? ரெக்ரூட்டரும் வந்து எடுத்துடுறான், ஓகேங்களா? உள்ள போயிட்டவனே என்ன பண்ணுவான்? He would have not having any zero knowledge. Of course, he would have not get anything. சர்டிபிகேஷனை ப்ரிப்பேர் பண்ணதும் இல்ல, அது ஏதோ ஒரு வழியில கம்ப்ளீட் பண்ணிட்டான், உள்ள போறதுக்கு பண்ணிட்டான், உள்ள போயிட்டான். ஆனா உள்ள போனாலும் என்ன பண்ணுன்றது தெரியல. How would you know? So either he should have self learn on himself by using YouTube or whatever, okay? இல்லன்னா ஏதோ ஒரு சேனல் மூலியமா இந்த மாதிரி கோர்சஸ், நாட் ஓன்லி தமிழ் மூவி, ஏதோ ஒரு சேனல் மூலியமா படிச்சு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி. நிறைய கோர்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ்ல ப்ராஜெக்ட் பண்ண மாட்டாங்க. டு சே ஹானஸ்ட்லி, they will only focus on completing the concepts. Projects கொடுக்க மாட்டாங்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. இந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி இதை நீங்க ரெஸ்யூம்ல போட்டு நீங்க மறுபடியும் நீங்க இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா, then you will see this course as a more as a value added course. Else நீங்க சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு கான்செப்ட்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு ரெஸ்யூம்ல போட்டு உள்ள போனீங்கன்னா we are the loss. Scenario number 2, நான் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணல, ஆனால் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் எக்ஸ் அப்படின்றதுல கன்சர்ன்ல நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட், ரியல் டைம் இன்புட் டேட்டா செட்டை வச்சு நான் ரியல் டைமாகவே ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு நாலேஜ் இருக்கு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் அதுலேருந்து கொஷின்ஸ் கேளுங்க அப்படின்னா பீப்புள் வில் பி ஸோ இன்ட்ரெஸ்டட் டு டேக் தட் கை. ஓகே, கம்பேரிங் டு people who are completing certification. See, I am a 15-year-old guy. I'm working in AWS for almost 8-9 years. I work பண்ணிட்டு இருக்கேன். I never hold any AWS certifications. நான் வந்து அதே போல உங்களுக்கு இப்ப ப்ராப்ளம் இல்ல, எப்படியாவது உள்ள வந்து நம்ம வச்சிட்டு அதை வச்சிட்டு நம்ம மேல வந்து நம்மளோட அதுதான். That's what again I'm saying this. I'm seeing a resume in front of me having a guy who is having 5 certifications. நான் சிம்பிளி ஓகே 5 certification கம்ப்ளீட் பண்ணிட்டான், கொஸ்டினே கேட்காம என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது, ரைட்? I have couple of interview questions. I want to ask that guy whether he has really know or not. I have to assess it and then go ahead. Certificationன்றது எங்க உதவும்ன்றத நான் சொல்றேன், ஓகே? இன் ரியல் டைம் சிச்சுவேஷன் நீங்க ஒரு இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணிட்டு உள்ள வந்துடுறீங்க இல்லையா? உள்ள வந்ததும் இன்னொரு ரவுண்ட் இருக்கும், ஒரு கிளைண்ட் ரவுண்ட் அப்படின்னு இன்னொரு ரவுண்ட் இருக்கும். இது எல்லா கிளைண்ட்டுக்குமே இல்ல, ஒரு சில ஸ்பெசிபிக் கிளைண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த கிளைண்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஒரு சர்டிஃபைடு இன்ஜினியர்ஸ் தேவைப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த சர்டிஃபிகேஷன் உதவும். ஒரு ஜாப் உள்ள போறதுக்கு உதவும்ன்றது ஐ வுட் சே ஒன்லி ஒரு 10% உதவலாம். ஐ எம் நாட் சேயிங் 0% அப்படின்னு சொல்ல வரல, ஒரு 10% உதவலாம். பட் ஐ கேனாட் சே 100%. ஓகே, ஓகே, தேங்க் யூ. ராஜேஷ், ஒரு மணிகண்டன், ராஜேஷ் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. இப்போ வந்துங்க, இப்ப சுகந்தியுடைய சினாரியோ நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு கம்பெனில கேட்கறானுங்க, அப்போ வந்து 100 or 1000 ரெஸ்யூமேஸ் வந்து அவங்களுக்கு வருதுன்னு வச்சுங்களேன். They filter the resume based on who is certified, who is not certified. So அந்த ஃபில்டர் பண்றது அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஹெல்ப் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா இட்ஸ் நாட் லைக் எவ்ரி ரெக்ரூட்டர் கோ அண்ட் ரீட் ஆல் த ரெஸ்யூமேஸ். ஓகே, இவனுக்கு என்ன இருக்கு, இவனுக்கு 1000 ரெஸ்யூமே வரும்போது ஐ புட் எ ஃபில்டர் கண்டிஷன். ஓகே, certified just to bring it. Actually ஃபேக் அந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி பண்ணாங்க, ஏது ரியலா பண்ணாங்களா இல்லையான்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லைக் he is a fresher, he wants to jump into some organization. So அதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா? Just my thought on that. I don't still agree 100%. I'm not saying that it is எல்லா ஆர்கனைசேஷனுமே சர்டிஃபைடு ரிசோர்ஸஸ் தான் எடுக்கணும் அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள். பிகாஸ் மீ ஒர்க்கிங் ஆஸ் an EPAM engineer, we are recruiting couple of guys from different colleges, from different cities and states. We are looking only for people who are good at Python, SQL and data structures. Okay, so இப்படி இந்த சினாரியோ எடுத்துக்கோங்களேன், we are looking for good engineers but not the certified engineers. இருக்கலாம், but I'm not saying 100% recruiters only focusing and filtering certified freshers. I would say இருக்கலாம், maybe ஒரு 5-10-15% இருக்கலாம், but I cannot agree as 100% it will be. அது என்னால அக்ரி பண்ண முடியல. Because இன்னொரு क्वेश्चन எனக்கு. ஓகே, சாரி
Go ahead, இன்னொரு one by one. பாயிண்ட் நான் எதுக்கு சொல்ல வந்தேனாங்க, ஏன்னா நான் வந்து யூஸ்வலி ஜாவா சர்டிஃபிகேட் பண்ணிட்டு இப்போ ஏடபிள்யூ சர்டிஃபிகேட் பண்ணும்போது வாட் ஐ அண்டர்ஸ்டுட், AWS certificate, it's like everything is kinds of scenario based certificate questions. AWS வந்து எந்த ஒரு certificate பண்ணாலுமே it's a real time scenario based question. Hey, one customer has this kind of challenge. He have 5 years of archival data. So you put it in AS3 standard or you put it in the Glacier, what you do. So they really do the certificate in a honest way. They get in better idea how the systems work and what are the things. I'm not talking about proxy and faking other things. For example, her son is really working with the certification and doing all the questions he understood. He put it on ChatGPT. He understood the question. He understood the concept. It's going to really help them to nail the interview also. That's what I'm thinking. In addition to your course and real-time experience, adding up certification, he's doing honestly, he's doing certification, and he's working with your course and understand the real-time scenario. Is it a easy path for him? Right? Absolutely yes. Certification na zero nu solla varala, zero value appdin solla varala. Certification will not give you a kind of real-time end-to-end pipeline. See, certification focus on நிறைய concepts like data ingestion, data transformation, data orchestration க்கு என்னென்ன tools ஓ அதுல இருந்து question scenario base பண்ணி இருக்கும். But let's say you want to build a complete end-to-end stack, data pipeline stack, நான் ஒரு ஸ்லைட்ல காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ஸ்டாக்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா either you should have completed a course or maybe you can take up any ChatGPT or whatever you feel. Okay, not only focusing like this. As a data engineer who is going as a fresher, as a certification point of view, he or she would be understanding couple of concepts. S3 na enna, standard na enna, IT na enna, Glacier na ennaன்றது கத்துக்கலாம். ETL pipeline build பண்றதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இன்டர்வியூல போகும்போது அடிஷனலா சில क्वेश्चंस I agree. I totally agree. அதுதான் டச் பேஸ். Yeah, the real time scenario he should understand because even though he has certificate, exactly, real time scenario கண்டிப்பா உங்ககிட்ட மாதிரி course they need to do it actually, but the entry point is certificate and real knowledge on the certificate. That's the thing. Of course. See, I would say one of our guy, his name is Satish. He is transitioned from non-IT to IT ஒரு 8 months before நினைக்கிறேன். He placed into Capgemini and he don't hold a certificate. He's basically a fresher. Basically, when you talk about his non-IT experience, yes, he might have, yeah, but IT க்கு வரும்போது zero experience. He's going to go as a fresher. You don't have a certificate in place. He's going as a fresher. You only had the course oda experience irukku, project complete பண்ணி, not only one, he had 2 projects in hand, completed it. அதை இன்டர்வியூல பேஸ் பண்ணி தான் அவர் போனாரு. certification பண்றவங்க, I'm not saying something wrong about it. You can still go ahead and do it, but I would say it will not 100% help you, but still there is a portion of percentage will help you. That's it. People who are doing honestly, again, there is a check mark. ஏதாவது இனிஷியலா இப்ப வந்து இப்ப உங்க இதுலயே ஏதாவது அவர் என்ட்ரி பண்றதுக்கு ஏதாவது இது இருக்குங்களா, இந்த மாதிரி ஜாப் சொல்றீங்களா? இல்ல, நாங்க கோர்ஸ் வைஸ் தான் நாங்க ரெக்கமெண்டேஷன் அண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து இப்போ 4 பேர் இன்டர்வியூ இந்த கம்பெனிஸ்ல வந்து சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, டிமாண்ட் வந்திருக்கு, டேட்டா இன்ஜினியருக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நாங்க அதை ரெஃபர் பண்ணுவோம். ஷூரா, இட்ஸ் பேசிக்கலி நெட்வொர்க்கிங் தான். பட் இந்த கம்பெனில இந்த பொசிஷன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ராமிஸ் கிடையாது. We definitely see lot of companies, we don't have a tie-up, but basically we have lot of companies where very often giving up requirements. அந்த கம்பெனிக்குலாம் உங்களுக்கு நாங்க என்ன பண்ணலாம்னா ரெஃபர் பண்ணலாம். நீங்க அந்த கம்பெனிஸ்க்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி you can project it, definitely you will get a good knowledge. See, the only one thing is completing your end-to-end in the project, course, practicals daily dedicated ஒரு 3 months aggressive effort போட்டு, I don't say 3 months, இன்னொரு அடிஷனலா இன்னொரு 1 month வச்சுப்போமே ஒரு buffer time. 4 months நல்ல aggressive ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட்? 2 to 3 weeks. 2 to 3 weeks I would say. 2 to 3 weeks. அது வந்து நீங்க கம்ப்ளீட்டா end-to-end கோர்ஸ் வந்து 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஆமா, 3 months கம்ப்ளீட் ஆயிட்டு you can take 2-3 weeks எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணி 4 monthsல நீங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். 3 months தான் கோர்ஸ், பட் 1 month அடிஷனலா நம்ம வச்சுக்கணும், பஃபர் டைம் வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு படிச்சுட்டோம் நாளைக்கே இன்டர்வியூ போனோம் அப்படின்னா இது முடியாத காரியம் இல்லையா? we need to prepare ourselves. நான் கொஞ்சம் மென்டரிங் பண்ணணும், மாக் இன்டர்வியூ நான் உங்களுக்கு எடுப்பேன்.
One of the beautiful thing about this course is I will take up couple of mock interviews. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 1 or 2 மாக் இன்டர்வியூஸ் எடுத்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அதை அசஸ் பண்ணி சில கரெக்ஷன்ஸ்லாம் நான் கொடுப்பேன். இந்த இதில் வந்து நீங்கள் ஓவராக இருக்கீங்க, ஓவர் ரேட்டடாக இருக்கீங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, சீக்குவலாக ரொம்ப கம்மியாக இருக்கீங்க, அதை கொஞ்சம் அயத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சில ஃபீட்பேக்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணனா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஃபோர் அப்பியரிங் இன் டு அன் இன்டர்வியூ. Okay. This is weekday batch, right? Weekday batch, yes. Monday to Friday, 6:30 to 7:30 morning IST time. 6:30. That means 9 to 10 Singapore time. 7:30, 8:30. Okay, you are 9 to Singapore 10. zone. Okay. Yep. Daily recordings available இருக்கும் within 2 hours of time. 6:30, 7:30 முடியுது அப்படின்னா 9:30க்கு available இருக்கும். Anybody definitely அவங்க போய் ரெக்கார்டிங்ஸை எனி டைம்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் வாட்ச் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா டெய்லி 5 to 6 ப்ராக்டிகல்ஸ் கொடுத்துருவேன். தியரிட்டிக்கல் மட்டுமே எடுத்தாலும் 5 to 6 ப்ராக்டிகல்ஸ் கொடுத்துருவேன். டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் ஐம் கம்ப்ளீட்டட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தே ஹாவ் டு போஸ்ட் தேர் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பை கிவிங் லைக் டாஸ்க் நம்பர் 1, டாஸ்க் நம்பர் 2, டாஸ்க் நம்பர் 3 அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் போட்டு அவங்க நேம் போட்டு வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் அவங்க போஸ்ட் பண்ணல அப்படின்னா நான் அவங்களை டைரெக்டாகவே ரீச் பண்ணி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, சப்போர்ட் வேணுமா, அடிஷ்னலாக ஏதாவது உங்களுக்கு ஹெட்ஸ்அப் வேணுமா அப்படின்றத நான் கவர் பண்ணிப்பேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ட்ராக்கர் ஒன்று வச்சுருக்கோம். இந்த ட்ராக்கரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெபாசிட்ரி மாதிரி நேம் வைஸ், கண்டென்ட் வைஸ், ட்ராக்கர் வைஸ் நான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். அந்த ட்ராக்கர் தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா உதவுது. யார் கம்ப்ளீட் பண்ணா, யார் கம்ப்ளீட் பண்ணல, யார் சூப்பர் ஸ்டாராக இருக்கா, யார் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ஜஸ்ட் டு சே ஃபன்னி திங். See, people who are not doing very well, ஒரு அடிஷனல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா we can additionally அவங்களுக்கு சப்போர்ட் ஒரு ஸ்டூடியோஸா இருக்கவங்க கரெக்ட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. சிலருக்கு ஒரு புஷ் தேவைப்படும். கண்டிப்பா புஷ் தேவைப்படும். டைமிங்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்கலாம். நல்ல புரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது. அவங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் அடிஷனலா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அந்த ஒரு ரீசன்க்காக. ஓகே சார், தேங்க் யூ. Alright, fantastic. The class but actually some people shared the feedback நம்மட்ட லாஸ்ட் கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் they talked with. ஸோ அதையும் நீங்க ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் if it is necessary. ஸோ அதுல வந்து ஃப்ரெஷர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தார் இல்லையா, he told about how he got that placement. நீங்க வந்து இவரை பத்தி சொல்லுங்க. அதுல வந்து he mentioned actually every time when he come backs or tracker இது பண்ணிட்டு பாருங்க, he is also from non-IT to IT. Fresher or non-IT to IT, and if I am not correct, today morning I was speaking to someone about that particular person. I forget his name. Non-IT to IT. Non-IT to IT, correct. He is not fresher. Okay, thank you Rajesh. Saturday evening, so I hope everyone got a wonderful learning experience. Still people are not gone out, or few people தான் left ஆயிருக்காங்க. So it shows how the knowledge sharing and the time is invested எப்படி இதா இருக்குங்கிறதுக்கு. So the course பத்தின டீடைல்ஸ் இவங்க வந்து குரூப்ல இன்னைக்கு ஒரு வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? நான் கொஞ்சம் ஷூர் நான் தமிழ் இதுல வந்து வீக்லி மீட் இதுல இப்போ ஷேர் பண்றோம். நீங்க ஜஸ்ட் பிங் பண்ணுங்க, we will share the video. I will share in the weekly meetup group. Okay. இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க. இந்த கோர்ஸ் டீடைல்ஸ் அவங்க இதுல நம்மளோட தமிழ் பூமி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. லக்ஷ்மன் அண்ட் அதர் அட்மின் will share. Okay. So we will share that. Anything நீங்க அந்த அதுல உள்ள நம்பர்ஸ் ரீச் அவுட் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நம்மளோட எல்லா பேட்ச்லயுமே வந்து we will make us ஃபர்ஸ்ட் வீக்ல ட்ரையல் பேசிஸ்ல ஒரு டைம் கொடுப்பாங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டு how long you can continue அந்த ட்ரையல் செஷன். அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல 3-4 days you see உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுவும் we give actually லக்ஷ்மன் ஷேர் பண்ணிருக்காங்க. So rest of the thing we will share in the WhatsApp group. மேடம் கொஞ்சம் கேட்டாங்கல்ல, we will chatலயும் லிங்க் ஷேர் பண்ணிருக்கோம். அது probably sure. நீங்க அந்த தமிழ் மூவி வாட்ஸ்அப் குரூப்லயும் போடுங்க. Thank you. Okay, thanks. Thank you so much Rajesh. Wonderful time we have. So Thank you so much. ஏதாவது கேக்குறதுக்கு கேள்வி இருந்திருந்தாலும் you put it in the group. We will address it. Rajesh will address it. Of course. Dedicated Always. Cloud Data Engineering னு ஒரு குரூப் இருக்கு, டெமோ குரூப்பே ஒன்னு இருக்குது. அதுலயும் உங்களை இன்க்ளூட் பண்றோம். I hope we will end up this session now. Thank you so much. Yes. Thanks a lot Sundarji. Thanks a lot Lakshman.